ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டென்த்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் யூனிட் கான்ஸ்டியூஷன் ப்ரீஎம்பிள் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் விளக்கமாக, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு விளக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனோட எல்லாமே நான் உங்களுக்கு அழகாக வந்து என்னோட ஹேண்ட் ரைட்டிங், அதாவது ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 85% கிட்ட வந்து முடிச்ச மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுவும் கொடுக்க போகிறேன். இதுலேயும் அவ்வளோ இன்ஃபர்மேஷன், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்க போது. இது நீங்கள் ஒன்ஸ் படிச்சீங்க அப்படின்னாலே சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் படித்து முடித்த ஒரு இது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 10th செகண்ட் யூனிட் தான் பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சுப்ரீம் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ சுப்ரீம். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்கும் அதுதான். ஓகேங்களா? ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. ஸோ எப்பவுமே ஸ்டேட்டுக்குனாவே சென்னை. ஓகேங்களா? ஸோ சென்ட்ரல்னாவே நியூ டெல்லி, அது நம்மளுக்கு தெரிஞ்சது. அதுக்கு இன்னொரு பேர் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, ஃபெட்ரல் கவர்னன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதான் எங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபெட்ரல் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 52 to 78. ஓகேங்களா? ஸோ 52 to 78 அதோட பார்ட் பார்த்தீங்கன்னா 5, அதாவது யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 5, ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 52 to 78 ரொம்ப முக்கியமானது. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா தான் அதுக்குள்ளே போய் படிக்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு இது மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது என்னன்னு பார்க்கலாம். ஸோ வந்து மூணாக பிரிச்சிருப்பாங்க. எப்பவுமே சென்ட்ரல்னாலும் சரி ஸ்டேட்னாலும் சரி மூணாக பிரிச்சிருப்பாங்க. எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பொறுத்த வரைக்கும் என்னது, ஆஃபீஸர்ஸை வந்து எக்ஸிக்யூட்டிவ்னுவாங்க. அதாவது அந்த ஆஃபீஸர்ஸ் வேலை செய்கிற அந்த ஆஃபீஸர் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னுவாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஹச்ஆர் டீம் மாதிரி ஒருத்தங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுனாலும் ஏதாவது பஞ்சாயத்து வந்துச்சுனாலும் போகிற இடம் தான் இந்த ஜுடிஷியரி. ஸோ எப்படின்னு ஒரு ஆஃபீஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸிக்யூட்டிவ்ல யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிஎம், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அட்டார்னி ஜெனரல், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ். ஸோ எக்ஸிக்யூட்டிவ்ல இவங்கெல்லாம் சேர்ந்து வேலை செய்வாங்க. எங்கே வேலை செய்வாங்க? பார்லிமெண்ட்ல ஒரே இடத்துலயா இல்ல, எப்படி ஆபீஸர் ரெண்டா பிரிப்பாங்களோ அந்த மாதிரி பார்லிமெண்ட்டையும் ரெண்டா பிரிச்சிருக்காங்க. என்னென்னா ராஜ்யசபா அப்படின்னு சொல்லிட்டும் லோக்சபா அப்படின்னு சொல்லிட்டும் பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஹச்ஆர் டீம் என்னென்ன பிரிச்சிருக்காங்க பாருங்க. சுப்ரீம் கோர்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட்ல யார் யாரெல்லாம் வேலை செய்யறாங்க, எப்பவுமே அதுக்கு ஹெட் ஆச்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரா, அதான் சீஃப் ஜஸ்டிஸ். ஓகேங்களா? ஸோ அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதர் ஜட்ஜஸ் வந்து வேலை செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்படின்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றதுக்கான ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ இவரது பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா இவரோட ஏஜ் டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 ஏஜ். அவரோட ஆர்டிகல் பார்த்தோம்னா 53. அதாவது கான்ஸ்டியூஷன்ல வந்து கவர்மெண்ட்ல பிரசிடென்ட் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு ஆர்டிகல் தான் இந்த 53. அதே வைஸ் பிரசிடென்ட்க்கு பார்த்தோன்னா அவருக்கு அதே ஏஜ் தான். அவரோட ஆர்டிகல் பார்த்தோன்னா 63. அப்படியே 10 கரெக்டுங்களா? கரெக்டாக 10 வருவாங்க. 5க்கு அப்புறம் 6. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா 6க்கு அப்புறம் என்ன 7. ஓகேங்களா? 7 இங்க 3க்கு பதிலாக 4 வரும். 3க்கு அப்புறம் 4 அப்படின்னு வரும். ஸோ 74(1) அவருக்கான ஆர்டிகல். ஸோ அட்டார்னி ஜெனரல், அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு சென்ட்ரலுக்கு ரெண்டுமே பிரிச்சிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களா இருப்பாங்க இல்லையா, அட்டார்னிஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஜெனரல் மாதிரி வச்சுக்கோங்க. அவங்களுக்குலாம் ஹெட் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அவர் தான் பார்த்தோன்னா அட்டார்னி ஜெனரல் அப்படின்னுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவரது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 76. அப்படியே ஒன்று கீழே பிரைம் மினிஸ்டருக்கு பக்கமே இருப்பார். ஓகேங்களா? அவர் ஆர்டிகல் 76. இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க தான் யாருன்னு பார்த்தோம்னா இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இது எக்ஸிக்யூட்டிவ். லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது பார்லிமெண்டோட ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 79. ஸோ அதை ரெண்டா பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா. ராஜ்யசபா மேலவை, லோக்சபா லோயர் ஹவுஸ். பேர்ல இருக்கு பாருங்க, லோயர் ஹவுஸ், ராஜ்யசபா ஹையர் ஹவுஸ், ராஜ்யசபா ஸோ ஹையர் ஹவுஸ். இதுக்கு எத்தனை ஏஜ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30. லோக்சபாக்கு 25 இருந்தால் போதும். ஸோ இதில் எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 250 மெம்பர்ஸ் வந்து இருக்கணும் ராஜ்யசபால. அதை வந்து ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. அதாவது எலக்ட் பண்ணி வரவங்க ஒருத்தங்க, பிரசிடென்டாக நாமினேட் பண்ணப்பட்டு வரவங்க வந்து 12 பேர். ஸோ இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஸோ எத்தனை பேர் பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுவாங்க, யார் நாமினேட் பண்ணுவாங்க, பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 12. எலக்ட் பண்ணி வரப்படுறவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யாரா எலக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அசம்பிளி, பீப்புள் கிடையாது, ஸ்டேட் அசம்பிளி இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க எலக்ட் பண்ணப்பட்டு வரவங்க தான் இந்த 238 பேர். ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா 238
பிளஸ் 12 250 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்தமா கொஸ்டின் வந்து ராஜ்யசபாவில் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 250. எலெக்டட் மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேட்டா 238. நாமினேட் பண்ற மெம்பர்ஸ் பிரசிடென்டால நாமினேட் பண்ணப்படுற நம்பர்ஸ் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 12. ஓகேங்களா, இது புரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ அடுத்து அப்படி இந்த பக்கம் லோக்சபா போகலாம். லோக்சபா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தமா 545 மெம்பர்ஸ். ஓகேங்களா, ஸோ 545 யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எலெக்டட் பார்த்தீங்கன்னா 543 வந்து எலெக்டட் மெம்பர்ஸ், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. இந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. ஆங்கிலோ இந்தியன்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்க. ஓகேங்களா, ஆங்கிலோ இந்தியன்ஸ் பிரசிடென்ட் வந்து பண்ணுவார். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர். ஓகேங்களா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லோக்சபா. ஸோ நம்பர்ஸ் வந்து கரெக்டாக இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டது நம்பர்ஸ் கரெக்டாக பார்க்கணும். ஸோ சுப்ரீம் கோர்ட் பொறுத்த வரைக்கும் சீஃப் ஜஸ்டிஸோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 65 ஏஜ். ஓகேங்களா, ஸோ இதை கொஞ்சம் நல்லா ஒரு டீட்டெயிலாகவே நம்ம கீழே பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட்டுக்கு என்னென்னலாம் பேர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி. ஸோ நம்ம ஒரு பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் நடக்குது அப்படின்னாலே அங்கே இருக்கிற பிரசிடென்ட் எப்பவுமே ஒரு நாமினல் எக்ஸிக்யூட்டிவாக தான் இருப்பாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எப்படி பிரசிடென்ட் நாமினல் எக்ஸிக்யூட்டிவோ அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கவர்னர் வந்து நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ அது கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா இந்தியன் யூனியனோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி யாருன்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட். அதே மாதிரி சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், இது நம்ம 8th நினைக்கிறேன், 8th நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா, ஸோ சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்மி, நேவி, இன்னொருத்தவங்க யாரு ஏர்ஃபோர்ஸ். ஸோ இது மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சுப்ரீம் கமாண்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட் தான். அடுத்து கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். ஓகேங்களா, ஸோ கான்ஸ்டியூஷனல் ஹெட். ஓகேங்களா, ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் கிடையாது. கான்ஸ்டியூஷனல் ஹெட் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரசிடென்ட். அதே மாதிரி ஹெட் ஆஃப் இந்தியன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு எது வேணாலும் கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 53. ஓகேங்களா, ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 53 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் யூனியன் ஷால் பி வெஸ்டட் இன் பிரசிடென்ட் which shall be exercised by him directly or through subordinate officer to him. So 53 அப்படின்னாலே பிரசிடென்ட் அவரோட எக்ஸிக்யூட்டிவ் பவர் பற்றி சொல்லுது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிச்சு பிச்சு இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் ஒரு இது பண்ண மாதிரி ஒரு சொல்றேன், அது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சப்போஸ் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா இது கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, சரி, ஓகே, சொல்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 52 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா there shall be president. அவ்வளவுதான், அந்த இதே அவ்வளவுதான். there shall be president. பிரசிடென்ட் இருக்கும், அவ்வளவுதான். 53 என்ன சொன்னாலும் நம்ம என்ன பார்த்தோம் இல்லைங்களா எக்ஸிக்யூட்டிவ் பவர்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பவர். அடுத்து 53ல பாத்தீங்கன்னா 2 சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இதுதான் சுப்ரீம் கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சுப்ரீம் கமாண்டர்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அது அடுத்து 53. அடுத்து என்ன 54 என்ன சொல்லுதுன்னா பிரசிடென்டோட எலெக்ஷன் பத்தி சொல்லுது. அடுத்து 56 என்ன சொல்லுதுன்னா அவரோட டேர்ம் பத்தி 5 வருஷம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ அதை பத்தி சொல்றது 56. அடுத்து 58 வந்து பாத்தீங்கன்னா அவரோட குவாலிஃபிகேஷன் பத்தி சொல்லுது. ஓகேங்களா, ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா 61 பாத்தீங்கன்னா பிரசிடென்டோட இம்பீச்மெண்ட், அதாவது அவரை வந்து நீக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த இம்பீச்மெண்ட் பத்தி சொல்றது பாத்தீங்கன்னா 61. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா 77 இருக்கும். இது பாத்தீங்கன்னா அதாவது எவ்ரி எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன், எல்லா எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷனும் பிரசிடென்டோட பேர்ல வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பிரசிடென்ட் இந்த நேம் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு வரும். கீழே பார்க்கலாம், ஜஸ்ட் ஒரு இடத்துல வந்து ஃபுல்லா போட்டு வச்சா உங்களுக்கு படிக்கும்போது ஈஸியா இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதுதான் சொல்றேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 72 அவரோட பாடல் பவர். அந்த மன்னித்தருளும் ஒரு இது இருக்கு இல்லையா. ஸோ அதாவது சப்போஸ் என்னன்னு சொல்லுவாங்க, தூக்கு தண்டனை கிடைச்சிச்சுன்னா அது வந்து பிரசிடென்ட் வந்து எழுதி போடுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம படத்துல பார்த்துருக்கோம் இல்லையா. அதுதான் அந்த பாடல் பவர் எங்க சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் கிட்ட வந்து இருக்கு. ஓகேங்களா, ஸோ தூக்கு தண்டனை ரத்து செய்யணும் அப்படின்னா பிரசிடென்ட்க்கு மட்டும் தான் பவர் இருக்கு, வேற யாருக்குமே அந்த பவர் இல்லை. ஓகேங்களா, ஸோ கவர்னருக்கும் பாடன் பவர் இருக்கு. பட் வந்து பாத்தீங்கன்னா அந்த தூக்கு தண்டனை ரத்து செய்யறது தவிர மற்ற பாடன் பவர் வந்து அவருக்கு இருக்கு. ஓகே, அது பின்னாடி பார்க்கலாம்.
ஸோ இது ஜஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 52 அப்படின்னாலே தேர் ஷால் பி பிரசிடென்ட், அவ்வளோதான். 53 என்ன சொல்லுதுன்னு பார்த்தா அவரோட எக்ஸிகியூட்டிவ் பவர் பத்தியும், 53(2) பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு சுப்ரீம் கமாண்டர் அப்படின்னு சொல்லுது. சுப்ரீம் கமாண்டர் அப்படின்னு சொல்லுவாங்களே, சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னா அதை சொல்றது 53(2). 54 பார்த்தோன்னா அவரோட எலெக்ஷன் எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு அவரோட ரூல்ஸ் பத்தி சொல்றது. 56ல பார்த்தோன்னா அவரோட டேர்ம் வந்து 5 இயர்ஸ்ன்னு சொல்றதுலையே அதை பத்தி சொல்ற ஆர்டிகல் 56. 58 சொல்றது எதுன்னு பார்த்தோன்னா அவரோட குவாலிஃபிகேஷன்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட ஏஜ், அதாவது பிரசிடென்ட்டா போய் நமக்கு கான்டாஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அவருக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்றது. 61 பார்த்தோன்னா இம்பீச்மெண்ட், அவர் எதாவது தப்பு செஞ்சுட்டாலோ அது வந்து எப்படி வந்து வந்து அவர் வந்து அந்த பதவி விட்டு தூக்குனாலும் அதுக்கான ரூல்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை சொல்றப்ப 61. ஸோ 72 பார்த்தோன்னா அவரோட பாடன் பவர். 77 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன், அதாவது யூனியன்ல நடக்கிற எல்லா எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் ஷுட் பி டேக்கன் அண்டர் ஹிஸ் நேம், அண்டர் நேம் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்றது தான் பாத்தீங்கன்னா இந்த 77. ஓகேங்களா, புரிஞ்சதுங்களா? ஸோ இது கரெக்டா அப்படியே ஒரு இதில் நோட் பண்ணிக்கோங்க. இல்ல ஃபுல்லா நம்ம நடத்தி முடிச்சிடலாம், நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் பின்னாடி நோட் பண்ணாலும் ஓகே தான். ஓகேங்களா, சப்போஸ் புக் வச்சு படிக்கிறீங்கன்னா புக்ல வந்து பின்னாடி எக்ஸ்ட்ரா பிளேஸ் இருக்கு இல்லையா, அங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இது அவ்வளவுதான். ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் நம்ம என்ன பார்த்தோம், குவாலிஃபிகேஷன் ஆர்டிகல் 58 பார்த்தோம் இல்லையா, ஸோ அதான் பார்க்க போறோம். அவர் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் யாரா இருந்தாலும் என்ன, சிட்டிசன் ஆஃப் இந்தியா, 35 வயசு வந்து அவங்களுக்கு முடிஞ்சிருக்குன்றது நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ 35 இயர்ஸ். ஸோ இயர்ஸ்லாம் வந்து பக்கவா வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, அதெல்லாம் மறக்கவே கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு யூனியன்லயோ ஸ்டேட்லயோ லோக்கல் கவர்மெண்ட்லயும் ப்ராஃபிட் தர மாதிரியான எந்த ஒரு இடத்துலையும் அவர் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது, ஷுட் ஹாவ் குவாலிஃபிகேஷன் டு பிகம் மெம்பர் ஆஃப் லோக்சபா. ஓகேங்களா, ராஜ்யசபா கிடையாது, அவர் பிரசிடென்ட் இருந்தாலும் ராஜ்யசபா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க கூடாது. லோக்சபா மெம்பர் ஆகிறதுக்கான தகுதி அவருக்கு இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ என்னவா இருக்கணும், ஷுட் ஹாவ் குவாலிஃபிகேஷன் டு பிகம் மெம்பர் ஆஃப் லோக்சபா. இது வந்து ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்து ஓகே, அவரோட நேம், அது ஹிஸ் ஆர் ஹெர் நேம் ப்ரப்போஸ் பை 10 எலக்டர்ஸ். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் 10 பேர் என்ன பண்ணுவாங்க, ஓகே சொல்லுவாங்க, ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அடுத்து அதை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 10 பேர் பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இப்படிதான் அவர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அந்த இதே என்ன சொல்லுவாங்கன்னா எலக்டோரல் காலேஜ். இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், அதாவது பிரசிடென்ட் வாஸ் எலக்டட் பை யாரு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க, எலக்டோரல் காலேஜ். ஓகேங்களா, எலக்டோரல் காலேஜ் தான் பிரசிடென்ட்டை செலக்ட் பண்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா cannot be a member of parliament or state legislature அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஸோ அதான் பார்லிமெண்ட் மெம்பராவோ இல்ல ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மெம்பராவோ இருக்கக்கூடாது. ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்து பார்த்தோன்னா இது என்ன அப்படின்னு அவரோட குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். இதெல்லாம் ஸ்டேட் கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், இதுலயும் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க கரெக்டா. ஓகேங்களா, சரி ஓகே. எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்டோட ஆர்டிகல் என்னன்னு பார்த்தோம், 54 அப்படின்னு பார்த்தோமா. 54னா எலெக்ஷன். ஓகே, சரி ஓகே. இவரோட எலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் தான். பிரசிடென்ட்னாலே இன்டைரக்ட் எலெக்ஷன் தான். ஸோ இங்க சொன்னோம் இல்லையா, பாடி தட் எலெக்ட் பிரசிடென்ட் இஸ் எலக்டோரல் காலேஜ் போட்டுக்கோலையா, இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். இது அப்படியே கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால வந்து இது சம்மந்தமா இருக்கலாம் அப்படி நாங்க வந்து நோட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதுதான் இது. பாடி தட் எலெக்ட் பிரசிடென்ட் இஸ் எலக்டோரல் காலேஜ். ஓகே, ஸோ எலக்டட் பை எலக்டோரல் காலேஜ், அதான் இங்க இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் அப்படி கேட்டிருக்காங்க. எலக்டட் பை எலக்டோரல் காலேஜ் which with a system of proportional representation by single transfer vote. ஓகேங்களா, ஸோ சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட், ஒரே ஒரு ஓட்டு தான் அவருக்குமே. ஓகேங்களா, ஒருத்தங்க ஒரு ஓட்டு அந்த மாதிரி. சரி ஓகே. ஸோ எலக்டோரல் காலேஜ்ங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கேமா அப்படின்னா என்ன, அதுல யார் தான் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, ரெண்டு ஹவுஸ் இருக்கு இல்லையா, ராஜ்யசபா லோக்சபா இருக்கா இல்லையா, அவங்க ஃபர்ஸ்ட். அடுத்து மெம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அசம்பிளி ஸ்டேட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, கவுன்சில் அசம்பிளி ஸ்டேட்ஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க. அடுத்து எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி, அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க. புதுச்சேரின்னு சொல்லிட்டு யூனிட் டெரிட்டரிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர், இவங்க எல்லாருமே. ஓகேங்களா, ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்ததான் எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமினேட்டட் மெம்பர். பிரசிடென்ட் நாமினேட் பண்ணி வச்சிருப்பாரு பாத்தீங்களா, 12 பேரு 2 பேருன்ட்டு, இவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. ஓகேங்களா, இருக்கா இல்லையா, கிடையாது. ஓகேங்களா, சரி ஓகே. இவர் யார்கிட்ட போய் அந்த பிரமாணம் ஓத்து எடுத்துப்பாங்க இல்லையா, அது யார் எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் முன்னாடி. ஓகேங்களா, அவர் முன்னாடி தான் எடுப்பாங்க. இது ஒரு எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஓகேங்களா, ஒன்று வந்து ஸ்டேட்மெண்ட்டா கேட்டிருக்காங்க, தனித்தனியாவும் கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகே, அவரோட டேர்ம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். ரீஎலக்ட் பண்ணலாமா, பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். அப்படி கூட அவர் 2 எலெக்ஷன் வந்து நிற்கலாம்.
ஸோ டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 5 years. ஓகேங்களா? ஸோ அதை சொல்ற ஆர்டிகல் 56 நம்ம இங்கே பார்த்தோம் இல்லைங்களா? 56ஓட டேர்ம் 5 வருஷம் அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 56. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா இது 11th கொடுத்துருப்பாங்க. ஸோ அது அந்த எலக்டோரல் கோட்டான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அது கால்குலேட் பண்ற ஃபார்முலா இதுதான். ஸோ எலக்டோரல் கோட்டா இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் வேலிட் votes polled in election. அதாவது அந்த எலெக்ஷன்ல எத்தனை அதாவது வேலிட் votes இருக்கு இல்லையா? அதாவது செல்லும் ஓட்டு இல்லையா? அந்த செல்லும் ஓட்டு எத்தனை வந்து அந்த எலெக்ஷன்ல சேர்ந்திருக்கு அது டிவைட் பை இப்போ ஒரு 100 வச்சுக்கலாம். 100 நம்பர் ஆஃப் எலக்டர்ஸ் டு பி எலக்டட். எத்தனை பேர் வந்து அங்க அந்த எலெக்ஷனுக்காக நின்றுருக்காங்க. ஓகே, ஒரு 20 பேர் வச்சுட்டு +1 அப்படின்னு போட்டோம்னா அதுதான் எலக்டோரல் கோட்டா. இப்போ 1 5 6 எலக்டோரல் கோட்டா பார்த்தோன்னா 6 இப்படிதான் கால்குலேட் பண்ணுவாங்க. நான் சும்மா ஜஸ்ட் ஒரு நம்பருக்காக சொன்னேன். அதை நம்ம தான் பண்ணுவாங்க. ஃபார்முலா வந்து இதுதான். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேலிட் votes polled in election. ஸோ எலெக்ஷன்ல எவ்வளோ ஓட்ஸ் கிடைச்சிருக்கோ, அதாவது வேலிட் votes, இன்வேலிட் votes கிடையாது, கள்ள ஓட்டுகள் கிடையாது, செல்லா ஓட்டுங்குவாங்க இல்லையா? அது கிடையாது. தப்பா ஓட்டு போடுறது, ஒருத்தங்களே ரெண்டு இடத்துல இது பண்றது அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் தான் செல்லா ஓட்டுங்குவாங்க. அது கிடையாது. வேலிட் votes அந்த எலெக்ஷன்ல கிடைக்கிற அந்த வேலிட் votes டிவைட் பை எத்தனை எலக்டர்ஸ் வந்து அந்த எலக்டட் எலெக்ஷன்ல நின்றுருக்காங்க. அதான் எலக்டர்ஸ் டு பி எலக்டட்னா என்னது? அந்த தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எலக்டர்ஸ் எத்தனை பேர் அப்படின்றது +1 காமனா +1. ஓகேங்களா? அதுதான் ஃபார்முலா. இது இன்னொரு ஃபார்முலாவும் வரும். ஸோ அதுக்கு குழப்பிக்க கூடாது. இது வந்து இதுக்கு பிரசிடென்ட்டுக்கு. ஓகேங்களா? இது பார்த்துக்கிட்டீங்களா? சரி, ஓகே. ஸோ பிரசிடென்ட்டுக்குன்னு பவர் இருக்கும் இல்லையா? ஸோ அது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அதுல பாத்தீங்கன்னா பிரிச்சுப்பாங்க என்னன்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிகியூட்டிவ் பவர் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த லெஜிஸ்லேட்டிவ் பவர் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து ஃபினான்ஷியல் பவர், அடுத்து பாத்தீங்கன்னா ஜுடிஷியல் பவர், மிலிட்ரி பவர், டிப்ளமேட்டிக் பவர், அப்புறம் பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி பவர்னு சொல்லிட்டு 7ஆ பிரிச்சிருப்பாங்க. இது 7ஆ ஒன்னா படிச்சுக்க முடியாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பவர் கொடுத்து இது எக்ஸிகியூட்டிவ் பவர், அதாவது பாத்தீங்கன்னா எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது which of the following doesn't including executive power of president அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எக்ஸிகியூட்டிவ் பவர்ல ஏதாவது ஒரு 4 கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஒன்னு ஆட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதுல வந்து தப்பானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா he appoints governor. ஓகேங்களா? he appoints attorney general, he appoints higher commissioner to the other countries அப்படின்னு சொல்லி 3 பாயிண்ட் கொடுத்து 4வது பாயிண்ட்ல summons parliament twice in a year அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இது எல்லாமே அவரோட பவர் தான். பட் எக்ஸிகியூட்டிவ் பவர் எது, அதாவது எக்ஸிகியூட்டிவ் பவர் இல்ல, எது எக்ஸிகியூட்டிவ் பவர் இல்ல அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்க ஆன்சர், சம்மன்ஸ் பார்லிமெண்ட் டுவைஸ் இன் இயர். ஏன்னா அது வந்து அவரோட எக்ஸிகியூட்டிவ் பவர் கிடையாது, லெஜிஸ்லேட்டிவ் பவர். ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சு படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இங்க நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இந்த ஆர்டிகல் 77 நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ requires that every executive action of the union shall be taken in the name of president. ஸோ பிரசிடென்டோட பேரால தான் எல்லா எக்ஸிகியூட்டிவ் ஆக்ஷனும் என்ன பண்ணும், நடக்கணும் யூனியன் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 77. சரி, ஓகே. ஸோ எக்ஸிகியூட்டிவ் பவர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸிகியூட்டிவ் பவர்னாவே ஒன்றும் கிடையாது, ஒருத்தவங்க வந்து அப்பாயிண்ட் பண்றது தான் அவரோட எக்ஸிகியூட்டிவ் பவரே. ஓகேங்களா? அதுதான். ஸோ அது ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னாலே இது முடிஞ்சிச்சு, ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சரி, யார் யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹை போஸ்ட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸ்டேட் லெவல்ல கவர்னருக்கு முன்னாடி வரைக்கும் யார் யாரெல்லாம் ஹை லெவல்ல இருக்காங்களோ அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் தான். யார் யார் அதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்துக்கலாமா, பிரைம் மினிஸ்டர்ல இருந்து ஹை லெவலா அங்க இருந்து வரலாமா, பிரைம் மினிஸ்டர். அடுத்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். அடுத்து அவங்களுக்கு கீழே யார் வருவாங்க, ஸ்டேட் வந்துருவாங்களா, கவர்னர். கவர்னருக்கு அப்புறம் அது சிஎம் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கவர்னர் தான் இது பண்ணுவாரு, அதை விட்டுருங்க. ஹை லெவல்ல இருக்கிறவங்க பாருங்க. அடுத்து சீஃப் ஜஸ்டிஸ், யாரு, சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கால அவரு. அதே மாதிரி அதர் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட். ஓகேங்களா? சோ ஹை கோர்ட் ஜட்ஜ் இது பண்றது யாரு, அவர் தான். அடுத்து அட்டார்னி ஜெனரல் ஒருத்தர் இருப்பா இல்லையா, அவரு. யூனியன் லெவல் அட்டார்னி ஜெனரல் நம்ம பார்த்தோம் இல்லையா, அவரு. சிஏஜி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் இருக்கா இல்லையா, அவரு. யூனியன் லெவல்ல இருப்பா இல்லையா, அவரு. அதே மாதிரி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் இல்ல, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். ஓகேங்களா? அவரு. அதே மாதிரி அதர் எலெக்ஷன் கமிஷனரோட சேர்மேன் இருக்காங்க இல்லையா, அவங்கள. அடுத்து யூபிஎஸ்சி சென்ட்ரல் லெவல்ல, சோ அதோட சேர்மேன், அதுல இருக்க மெம்பர்ஸ் அது. அடுத்து ஹை கமிஷனர் டு அதர் கண்ட்ரிஸ். ஸோ மற்ற கண்ட்ரிஸ்க்கு ஹை கமிஷனர் எல்லாம் அனுப்புவாங்க இல்லையா, ஸோ அவங்க. ஏன்னா வந்து அது மற்ற கண்ட்ரிஸ் போறாங்க, ஒரு ஃபாரின் லெவல் டீலிங் அப்படின்ற மாதிரி அப்படின்னாலே என்னது, அவங்க வந்து
சாரி நிமிஷம். ஸோ அது பார்த்தீங்கன்னா அடுத்து ஹை கமிஷனர் டு அதர் கண்ட்ரிஸ். ஸோ ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து டீல் பண்றாங்க அப்படின்னாவே அங்கே பிரசிடென்ட் வந்துருவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அதாவது அங்கே போயிட்டு எல்லாமே ரெப்ரசென்ட் பண்றது பிரைம் மினிஸ்டர் தான். பட் பார்த்தீங்கன்னா அதை அப்பாயிண்ட் பண்றாங்க பார்த்தீங்களா, அதை அப்பாயிண்ட் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான். ஸோ அவரோட அப்பாயின்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா, இது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சென்ட்ரல் லெவலில் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் பண்ணுவாரு. ஓகேங்களா, ஸோ இது பார்த்தோன்னா அவரோட எக்ஸிக்யூட்டிவ் பவர். ஓகேங்களா, ஸோ வந்து இப்போ ஒரு ஹச்ஆர் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட தான் போய் இன்டர்வியூக்கு போவோம். இன்டர்வியூ போயிட்டு ஸோ எம்டி தானே, இவர் வந்து எம்டி தானே சுப்ரீம் இந்த மாதிரி எம்டி கிட்ட போவோம். கடைசியா ஹச்ஆர்லாம் முடிச்சுட்டு போவோமா, அவங்க போனால் அவர் தான் என்ன பண்ணுவார், நீ வாஸ் செலக்டட் அப்படின்வாங்களா. ஸோ அந்த மாதிரி பண்றவர், அதுதான் அவரோட எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் ஆகும். சரி, பார்லிமெண்ட்ல போய் என்ன ஆஃபீஸ்ல போய் என்ன பண்ணுவாரு. ஓகேங்களா, எம்டி என்ன பண்ணுவார், ஆஃபீஸ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாரு, போய் எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுப்பாரா. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இனாகிரேட் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட் ஆஃப்டர் ஜெனரல் எலெக்ஷன் அண்ட் பிகினிங் ஆஃப் ஃபர்ஸ்ட் செஷன். அதாவது ஸ்பீச் ஃப்ரம் த்ரோன் அப்படின்னு அந்த ஸ்பீச். அதாவது ஜெனரல் எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முடிச்சு ஃபர்ஸ்ட் செஷன் ஒன்று ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, எல்லாம் எலெக்ட் ஆகிட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்போ முதல்ல போய் அட்ரஸ் பண்ணணும் இல்லையா, எல்லாரும் வாங்க வணக்கம் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க சொல்லுவார் இல்லையா. அது சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இவரோட பவர் தான், லெஜிஸ்லேட்டிவ் பவர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஒரு இயருக்கு எத்தனை டைம் அவர் வந்து பார்லிமெண்ட்டை சம்மன் பண்ணுவாரு, கூட்டுவாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ட்வைஸ். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். எத்தனை முறை, ட்வைஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏதாவது பில் பெண்டிங்ஸ் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு மெசேஜ் அனுப்புவாரு. ஓகேங்களா, சரி லெஜிஸ்லேஷன் தானே, பார்லிமெண்ட் லெஜிஸ்லேஷன் மேல பிரிச்சுப்போம், என்ன பிரிச்சுப்போம், பார்லிமெண்ட் தானே. அதனால அதே மாதிரி ஒரு பில் வந்து ஒரு லா ஆஃப் ஆக்டா கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்டோட கையெழுத்து வந்து இருக்கணும். ஓகேங்களா, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணாங்க அவரோட இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அது தேவை கிடையாது, பார்லிமெண்ட் ஓகேஸ்னாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேங்களா, அதான் சொல்றாங்க. ஸோ பில் கன்வெர்ட்ஸ் டு லா ஆஃப் ஆக்ட்ஸ் ஒன்லி ஆஃப்டர் கெட்டிங் அசென்ட் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்டோட அசென்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு பில் வந்து லா ஆஃப் ஆக்டா, அதாவது வந்து ஒருத்தனா ஒரு லாவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்றாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு நல்லாவே தெரியும், லோக்சபாவால மட்டும்தான் என்ன பண்ண முடியும், லோயர் ஹவுசஸால மட்டும்தான் மணி பில்ல இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துருப்பேன். ஓகேங்களா, ஆனா நான் அந்த இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணணும்னா அவரோட பார்லிமெண்ட் அவரோட பிரசிடென்ட்டோட அப்ரூவல் வாங்கிருக்கு. ஓகேங்களா, அவரோட அப்ரூவல் இல்லாம அவங்களால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்லிமெண்ட்ல போய் அந்த மணி பில்ல இன்ட்ரடியூஸே பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ மணி பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவரோட அப்ரூவல் ப்ரீ அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கணும். ஓகேங்களா, அதான் சொல்றாங்க. ஸோ மணி பில்ஸ் cannot be introduced in parliament without his approval. ஓகேங்களா, அதே மாதிரி terminate sessions of both at any house of parliament. ஓகேங்களா, எந்த ஹவுஸ், லோக்சபாவா ராஜ்யசபாவா இல்ல ரெண்டுமே சேர்த்தினா கூட என்ன பண்ணலாம், அவரால் டிசால்வ் பண்ண முடியும். அதாவது டிசால்வ் பண்ண முடியாது, டெர்மினேட் பண்ண முடியாது. ஏன்னா ராஜ்யசபா பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் ஹவுஸ் இல்லையா, ஸோ அதை வந்து டிசால்வ் பண்ண முடியாது, பட் டெர்மினேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா லோக்சபா இருக்கு இல்லையா, லோக்சபாக்கு 5 வருஷம் டேர்ம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ லோக்சபாவுக்கு 5 years வந்து அவங்க வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. பட் அது வரைக்கும் அவங்க எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. ஸோ அதுக்கு அவங்களோட டேர்ம் முடியறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், பிரசிடென்ட் நினைச்சா அதை டிசால்வ் பண்ணி கலைச்சு விட்டுலாம். போங்க மறுபடியும் ரீஎலெக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கலைச்சு விட்டு போயிடலாம். ஸோ அந்த பவர் அவருக்கு இருக்கு, அதோட லெஜிஸ்லேட்டிவ் பவர். அதே மாதிரி நம்ம சொன்னோம் இல்லையா, 12 பேரை ராஜ்யசபாவுக்கு நாமினேட் பண்ணுவாங்க. அதாவது பார்த்தோம்னா லிட்ரேச்சர், சயின்ஸ், ஸ்போர்ட்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சோஷியல் சர்வீஸ் இதுல வந்து கை தேர்ந்தவங்களா பார்த்து என்ன பண்ணுவாங்க, நாமினேட் பண்ணுவாரு ராஜ்யசபாவுக்கு. ஸோ அது வந்து அவரோட லெஜிஸ்லேட்டிவ் பவர். அதே மாதிரி லோக்சபாவுக்கு 2 ஆங்கிலோ இந்தியனை நாமினேட் பண்ணுவாங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுவும் அவரோட லெஜிஸ்லேட்டிவ் பவர். ஸோ பார்லிமெண்ட்ல அவருக்கு என்னெல்லாம் பவர் இருக்கோ அதான் லெஜிஸ்லேட்டிவ் பவர். ஓகேங்களா, ஸோ யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ண முடியுமோன்னு சொல்றாங்களோ அது எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் பவர். ஓகேங்களா, ஸோ இவ்வளவுதான், ஈஸியா தானே இருக்கு. ஓகேங்களா, அவர் போய் பார்லிமெண்ட்ல என்னெல்லாம் பண்ணுவாருன்ட்டு அப்படியே ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. வந்தோடனே என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் முடிச்சோடனே என்ன பண்ணுவாங்க, அவர் தான் கிங்குன்னு தான் நினைச்சுக்கோங்க. கிங்கு வந்து ஒரு இது முடிச்சோடனே காலைல வந்தோடனே எழுந்தோடனே என்ன பண்ணுவாங்க, எல்லார்ட்டையும் போய் வணக்கத்தை போடுவாங்களா. ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீச் ஃப்ரம் த்ரோன். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, பார்லிமெண்ட்டை கூட்டி பேசணும் இல்லையா, அதுதான் அவரோட வேலை. ஸோ அது எத்தனை முறை பண்ணுவாங்க, வருஷத்துக்கு 2 முறை தான் முடிஞ்சு போச்சா. செகண்ட் பாயிண்ட், அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவர் உட்காந்து ஃபைல் பட்டிட்டு இருப்பாரு ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு, இந்த பில்லு ஏன்பா பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுவாரு, போன் போட்டு
என்னப்பா பில்லு பெண்டிங்கா இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு அனுப்புவாங்க, பார்லிமெண்ட்டுக்கு ஒரு மெசேஜ் போடுவாரு. அது ஏன்னா எல்லாமே முடிச்சுட்டு போய் உட்காந்தோடனே அதான் பண்ணுவாரு. அடுத்து என்ன பண்ணுவாங்க, நிறைய பில்ஸ் எல்லாம் ஓகே பண்ணி என்டிக்கு என்ன பண்ணுவாங்க, டிங்குக்கு யாருக்கோனே ஏதோ முடிச்சுட்டு எல்லாம் கொண்டு வந்து அவரோட சீட்ல வச்சிருப்பாங்க. ஓகே நீங்க சைன் பண்ணாதான் இது வந்து ஓகே ஆகி வெளில போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய படத்துல பார்த்துருக்கீங்கன்னா அந்த மாதிரி இவர் வந்து சைன் போட்டா தான் என்னது அது வந்து ஆக்டா மாறுன்றது அடுத்து. ஓகேங்களா. சோ அதே மாதிரி ஒரு மணி பில்ல நான் கொண்டு போய் ஆபீஸ்க்கு வைக்கிறேன் அப்படின்னா நான் எம்டி கிட்ட முன்னாடி போய் இது ஓகேவா பாருங்க, இதெல்லாம் ஓகேவா, எல்லாம் ஓகேவா, அவரு ஓகே சொன்னோடனே ஓகே இந்தாங்கப்பா இந்தாங்க உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு போட்டுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மணி பில் cannot be introduced in parliament without his approval. அடுத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2 செஷனையும் இல்ல ஏதாவது ஒரு பார்லிமெண்ட்ல பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஹவுஸோட இதுவோ நம்ம என்ன பண்ணலாம், அவங்களால டெர்மினேட் பண்ண முடியும். இது டிசால்வ் பண்ற பவர் எது இருக்குன்னா லோக்சபாக்கு மட்டும் தான். ஓகேங்களா. அதாவது அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி லோக்சபா டிசால்வ் பண்றதுக்கான பவர் அவருக்கு இருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 12 பேர் ராஜ்யசபாவுக்கு நாமினேட் பண்ற பவர், அதுக்கப்புறம் 2 ஆங்கிலோ இந்தியன்ஸ் லோக்சபாவுக்கு பண்ற பவர், நாமினேட் பண்ற பவர். ஓகேங்களா. சோ இது கரெக்டா பாத்துக்கணும். 12 பேர் ராஜ்யசபா, 2 பேரு லோக்சபா. ஏன்னா இது ராஜ்யசபா பெருசு இல்லையா, அதாவது பெருசுனா அளவுல இல்ல பவர்ல. அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா 12 மெம்பர் அவங்களுக்கு. லோக்சபா லோயர் ஹவுஸ் தானே அப்படின்னும் போது 2 பேர் தான் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சோ இது அவரோட லெஜிஸ்லேட்டிவ் பவர். சோ மத்ததெல்லாம் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். இது 2 தான் கொஞ்சம் பெருசா இருக்கும். மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது அப்படிதான் இருக்கும். நீங்க போக 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 படிச்சுட்டே இருந்தீங்கன்னா இதுதானா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதேதான் 12th திருப்பி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. சோ நீங்க இங்க ஸ்ட்ராங் ஆகுங்க, ஸ்ட்ராங் ஆனீங்கன்னா அங்க இன்னும் ஈஸியா முடிச்சிடலாம். சரி ஓகே. பினான்சியல் பவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா annual budget of central government by union finance minister presented before Lok Sabha only after the permission of president. இப்ப நம்ம யூனியன் பினான்ஸ் மினிஸ்டர் யாரு, நிர்மலா சீதாராமனா, அவங்க கொண்டு போய் லோக்சபால ஆனுவல் பட்ஜெட் வைப்பாங்க இல்லையா, அந்த ஆனுவல் பட்ஜெட் வந்து வைக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பிரசிடென்ட்டோட பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து அவங்க என்ன பண்ணணும், லோக்சபால வைக்கணும். லோக்சபாவா ராஜ்யசபாவான்னு பார்த்தோம், லோக்சபா. ஓகேங்களா. சோ ஆனுவல் பட்ஜெட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆனுவல் பட்ஜெட் இருக்கு இல்லையா, அந்த வருடாந்திர நிதி அறிக்கையை எங்க கொண்டு போய் வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லோக்சபால தான் கொண்டு போய் யூனியன் பினான்ஸ் மினிஸ்டர் பிரசன்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஏன்னா அங்கதான் மக்களோட பிரதிநிதிகள் இருக்காங்க. ராஜ்யசபால யார் இருக்காங்க, அது மொக்க பசங்க. லோக்சபா தான் நம்ம ஆளுங்க. ஓகே, நம்ம ஆளுங்கன்னா நாம அனுப்பி விட்ட ஆளுங்க. சோ அதனால அவங்க கிட்டதான் சொல்லணும். அவங்க சொன்னாதான் அவங்க போய் மக்கள் கிட்ட வந்து கொண்டு போய், ஏன்னா மக்களோட பிரதிநிதியா வந்திருக்கிறது அவங்கதான். அதனாலதான் பவரும் அதுக்கு காரணமும் அதுதான். ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில ஏன் லோக்சபாக்கு லோயர் ஹவுஸ் தான் பவர் அதிகமா இருக்குன்னா ஏன்னா அவங்கதான் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. புரியுதுங்களா. சோ அதுதான். சோ அதனால வந்து பிரசிடென்ட்டோட பெர்மிஷன் இருக்கு. அடுத்து இது பினான்சியல் பவர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கான்டிஜென்சி ஃபண்ட் இருக்கும் இல்லையா இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு, அதாவது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வெள்ளம் வந்துருச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு. சோ அப்படின் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வெள்ள நிவாரணம் கொடுக்கணும். சோ இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அறிவிப்பாங்க பாத்தீங்கன்னா, அதெல்லாம் எங்க இருந்து எடுப்பாங்க பாத்தீங்கன்னா இந்த கான்டிஜென்சி ஃபண்ட் இருக்கு இல்லையா, இதுல இருந்து எடுப்பாங்க. அதாவது அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா. சோ அதாவது பாத்தீங்கன்னா நம்ம அவசரத்துக்கு நம்ம எடுத்து வச்சுட்டு இல்லையா தனியா, அந்த மாதிரி வீட்டுல நம்ம எடுத்து வைக்க மாதிரி அவங்க தனியா நாட்டுக்குன்னு எடுத்து வைப்பாங்க. ஓகேங்களா. சோ அது வந்து பாத்தீங்கன்னா இவரோட பவர்ல தான் இருக்கு, இவருக்கு அடியில் தான் இருக்கு. அதே மாதிரி பினான்ஸ் கமிஷன் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சோ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பினான்ஸ் கமிஷன் அதோட ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டீங்க. நான் அடிக்கடி நான் சொல்லிட்டேன், இதுக்கு முன்னாடி நான் பார்த்திருக்கேன். ஓகேங்களா. சோ அது பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு டைம் மாத்தணும் இல்லையா, அதுவும் இவர் தான் பண்ணுவாரு. ஓகேங்களா. சோ இதெல்லாம் அவரோட பினான்சியல் பவர். ஏன் இதெல்லாம் பினான்சியல் பவர் கீழே வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனுவல் பட்ஜெட்ன்றது என்னது, பினான்ஸ் சம்பந்தப்பட்டது. கான்டிஜென்சி ஃபண்ட்ன்றது என்னது, பினான்ஸ் சம்பந்தப்பட்டது. பினான்சியல் கமிஷன் பேர்லயே இருக்கு, அது என்னது பினான்சியல் பவர் சம்பந்தப்பட்டது. அதனாலதான் அதெல்லாம் பினான்சியல் பவர் கீழே வந்துடும். சோ நீங்க வந்து சப்போஸ் இந்த மாதிரி கொஸ்டின் விச் டசன்ட் கம் அண்டர் பினான்சியல் பவர் அப்படின்னு கேட்டாலே அங்க பினான்ஸ் பத்தி அவங்க பேசவே இல்லையா, அப்ப அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அழகா நீங்க அடிச்சுட்டு போகலாம் ஈஸியா. கான்செப்ட் என்ன புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. சரி ஓகே. அடுத்து ஜுடிஷியல் பவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடன் பவர் தான் அவரோட ஜுடிஷியல் பவர். ஓகேங்களா. சோ 72 நம்ம மேல பார்த்தாலே ஆர்டிகல் 72 என்ன சொன்னாங்களோட பாடன் பவர். கான்ஃபர்ஸ் ஆன் பிரசிடென்ட் பவர் டு கிராண்ட் pardons, respites or remissions of punishment or to commute the sentence of any person convicted of an offense. ஓகேங்களா. சோ வளவலன்னு கொலவலன்னு நம்மளுக்கு வேணாம், பாடன் பவர் அவ்வளவுதான். ஓகேங்களா. மன்னித்து வந்து யாராவது அனுப்புவாங்களே ஜெயில இருந்து, அந்த மாதிரி அனுப்புனாங்கன்னா அவர் நினைச்சாருன்னா என்ன பண்ணலாம், அந்த இதை தண்டனையை வந்து குறைக்கலாம் இல்ல கட் கூட பண்ணலாம். ஓகேங்களா. சோ அதுதான் அவரோட ஜுடிஷியல் பவர். ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பவர். ஓகேங்களா.
ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா மிலிட்ரி பவர். ஸோ மிலிட்ரி பவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி நம்ம பார்த்தோம், அவதான் சுப்ரீம் கமாண்ட் அப்படின்ட்டு. அதுக்கான ஆர்டிக்கலும் பார்த்தோம் 53(2) அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதான் இங்க சொல்லிட்டாங்க, அதுதான் அவரோட மிலிட்ரி பவர். சுப்ரீம் கமாண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் யூனியன் ஷால் பி வெஸ்டட் இன் பிரசிடென்ட் அண்ட் எக்ஸைஸ் தேர் ஆஃப் ஷால் பி ரெகுலேட்டட் பை லா. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வளவலா கொலன்னா சுப்ரீம் கமாண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிலிட்ரி பவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருன்னு பார்த்தோம்னா பிரசிடென்டோட பவர் தான். ஓகேங்களா. இது பாத்தீங்கன்னா மிலிட்ரி பவர். டிப்ளமேட்டிக் பவர் அப்படின்னா என்ன பார்த்தா ஒண்ணும் கிடையாது, அதாவது ஃபாரினுக்கு சம்பந்தமா எது இருக்குலாம் இருக்கு அதெல்லாம் டிப்ளமேட்டிக் பவர். ஓகேங்களா. என்னன்னு பாருங்க, இந்தியன் டிப்ளமேட் டு அதர் கண்ட்ரிஸ். மற்ற கண்ட்ரிக்கு இந்தியாவில இருந்து அனுப்புவாங்க பாத்தியா, அவங்கதான் இந்தியன் டிப்ளமேட்ஸ், அதை அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அதே மாதிரி மற்ற ஃபாரின் கண்ட்ரில இருந்து டிப்ளமேட் வருவாங்க, இப்ப இந்தியாவில இருந்து போற மாதிரி அந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரில இருந்து யாராவது ஒருத்தவங்க வருவாங்களே அவங்களும் ரிசீவ் பண்ணணும், அது இவரோட பவர். அதே மாதிரி பார்த்தோன்னா ஃபாரின் ஸ்டேட் சம்பந்தமா, அதாவது பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு ஒரு பாலிசியோ ஒரு ட்ரீட்டியோ ஒரு அக்ரிமெண்ட்டோ போடுறாங்க அப்படின்னா பிரசிடென்ட் நேம்ல தான் அதை எடுப்பாங்க. ஸோ ஃபாரின் சம்பந்தமா என்னென்னலாம் இருக்கோ அதான் டிப்ளமேட்டிக் பவர். ஃபாரின் சம்பந்தமா எது எதெல்லாம் முடிவு எடுக்கணும் வந்தாலே பாத்தீங்கன்னா அது பிரசிடென்ட்டோட தலையில தான் விடியும். இது பாத்தீங்கன்னா டிப்ளமேட்டிக் பவர். அடுத்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி பவர். எமர்ஜென்சி பவர்னா ஸ்டேட்டுக்கும் இருக்கு நேஷனலும் இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதான் இங்க ஆர்டிகலா கொடுத்துருக்காங்க, இதுல பெருசா ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம படிக்கும்போது நேஷனல் எமர்ஜென்சினா என்ன, ஸ்டேட் எமர்ஜென்சினா என்ன, பினான்சியல் எமர்ஜென்சினா என்ன நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஐ திங்க் அது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 352. ஓகேங்களா. ஸோ அதாவது பாத்தீங்கன்னா 356 பாத்தீங்கன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி. பினான்சியல் எமர்ஜென்சி என்னன்னு பாத்தீங்கன்னா 360. ஓகேங்களா. 4 நாளா வரும். 352 + 4 356 + 4 360. கரெக்டா இருக்கா? சூப்பர், அழகா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. அவ்வளவுதான், இது வந்து எமர்ஜென்சி பவர். ஓகேங்களா. சோ எமர்ஜென்சி பவருக்கான பார்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கீங்க, இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது எல்லாமே நான் நோட் பண்ணிக்கிறதுல முக்கால்வாசி பாத்தீங்கன்னா அதாவது 97% ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வரும். அது மாதிரி இருக்கிற மாதிரி தான் நான் நோட் பண்ணி வச்சிருப்பேன். ஓகேங்களா. ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாது. சோ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பாத்துக்கோங்க, இதுலயும் குறைச்சு நீங்க படிக்காதீங்க. ஓகேங்களா. சோ பார்ட் 18 அதாவது புக் வச்சிருக்கீங்கன்னா அழகா எடுத்து அப்படியே நோட் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா. சோ ஓகே, அதோட இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட் 18. ஓகேங்களா. எமர்ஜென்சி பவர் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆர் ஸ்பெசிஃபைட் இன் பார்ட் 18. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 11th இருக்கு நினைக்கிறேன், 11th வரும், 11th or 12th வரும். ஸோ 12th நினைக்கிறேன், 12th. ஓகேங்களா. இது பாத்தீங்கன்னா அவரோட பவர்ஸ். ஓகேங்களா. ஈஸியா தான் இருக்கு இல்லையா. ஸோ கான்செப்ட் வைஸ் அப்படியே கான்செப்ட் நான் சொல்ற மாதிரி அப்படியே புரிஞ்சு படிச்சுட்டு வந்தீங்கன்னா இது சூப்பரா புரிஞ்சிடும். நீங்க ரிவைஸ் பண்ண இது இதுல தூசி தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கும், அந்த மாதிரிதான் இருக்கும். ஓகேங்களா. சரி ஓகே. ரிமூவல். இப்ப ஏதாவது ஒரு எம்டியாவே இருந்தா கூட அவங்களுக்குன்னு அவங்க வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த பதவி விட்டு தூக்கத்துக்கான ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. ஆனா எல்லாரும் மாதிரி ஈஸியா ரிமூவ் பண்ண முடியுமா? சோ பதவி உயர அவங்களை ரிமூவ் பண்றதுக்கான ஒரு ஃபார்மாலிட்டிஸும் அதிகமா இருக்கும் இல்லையா. சோ அதுதான் நம்ம பார்க்க போறோம். சரி ஓகே. ஃபர்ஸ்ட் இவரே வந்து என்ன பண்ணும், ரிசைன் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா இவரோட ரெசிக்னேஷன் லெட்டர் யார்கிட்ட போய் கொடுக்கணும், யார்கிட்ட ஒன்று கொடுக்கணும் இல்லையா. யார்கிட்ட கொடுப்பாங்கன்னு பார்த்தோன்னா வைஸ் பிரசிடென்ட் வந்து கொடுப்பாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட கிடையாது, வைஸ் பிரசிடென்ட் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் ரெசிக்னேஷன் லெட்டர் ஃபர்ஸ்ட் கொடுப்பாரு. அவர் இல்லாத பட்சத்துல தான் அங்க போகணும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட். அதே மாதிரி நம்ம மேலேயே பார்த்தோம் இம்பீச்மெண்ட் பிரசிடென்ட் இம்பீச்மெண்டோட ஆர்டிகல் என்ன 61. அதான் சொல்றாங்க, வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ரிமூவ் ஃப்ரம் ஆஃபீஸ் பை இம்பீச்மெண்ட். கான்ஸ்டியூஷன் படி நடக்காம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா இம்பீச்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 61 படி உங்களை இம்பீச்மெண்ட் பண்றாங்க, தூக்கிடுவாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா 61. ஓகே. இது பாத்தீங்கன்னா இம்பீச்மெண்ட் ஆக்ஷன் சொல்லிட்டு சொல்றோம். அது எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் ரெசல்யூஷன் இன் எய்தர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட். ஓகேங்களா. சோ 2 ஹவுஸ்லுமே நடக்கும் இந்த ரெசல்யூஷன். ஓகேங்களா. சப்போஸ் அதாவது சப்போர்ட்டட் பை நாட் லெஸ் தென் 1/4 ஆஃப் டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹவுஸ். 4ல் 1 பங்கு பேருக்கு கம்மியா இல்லாம சப்போர்ட் பண்ணும் அவருக்கு. ஓகேங்களா. அதெல்லாம் சப்போர்ட் பண்ணா தூக்கிடுவாங்க. இவருக்கு வந்து அந்த இது கொடுக்கறதுக்கு முன்னாடி 14 அந்த நோட்டீஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடியே அட்வான்ஸா 14 நாளுக்கு முன்னாடி அட்வான்ஸ் நோட்டீஸ் கொடுக்கணும். ஓகேங்களா. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதாவது ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதாவது பாக்ஸ் குள்ள வரும் இல்லையா அது. ஸோ கேரளா அண்ட் பஞ்சாப் இந்த 2 ஸ்டேட்ல தான் பிரசிடென்ட் ரூல் வந்து நிறைய டைம் வந்து வந்திருக்கு. எத்தனை டைம் பார்த்தோன்னா 9 டைம் வந்திருக்கு. ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா. எங்கெங்க கேரளா அண்ட் பஞ்சாப் எத்தனை டைம்? 9 டைம்ஸ். ஓகேங்களா. அடுத்து பார்த்தா இது ஒரு பாக்ஸ் தான். அதாவது பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தங்கறதுக்கு ஒரு இடம் நமக்கு நல்லாவே தெரியும். டெல்லியில ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து ஒரு ரெசிடென்ஸ் ஆஃபீஸ். இதே மாதிரி அவருக்கு 2 இருக்கு. எங்கெங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் இயர், ஒரு இயர்லயாச்சும் என்ன பண்ணாங்க போனோம் அவரு. ஓகேங்களா.
ஸோ அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஒன்று சிம்லால ரிட்ரீட் பில்டிங் அப்படின்வாங்க, அதே மாதிரி ஹைதராபாத்ல ராஷ்டிரபதி நிலையம் சொல்லுவாங்க. ஸோ ராஷ்டிரபதி பவன் டெல்லி, ராஷ்டிரபதி நிலையம் ஹைதராபாத், ரிட்ரீட் பில்டிங் பாத்தீங்கன்னா சிம்லா. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்த்து சவுத்து அந்த அங்க மேல கீழே இந்த மாதிரி எல்லா சைட்லயும் பிரசிடென்ட் வந்து வருவாரு, ஒரு யூனிட்டி வந்து இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த ஹவுசஸ் இருக்கு அப்படின்றாங்க. நாம இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, ராஷ்டிரபதி பவன் எங்க இருக்கு, ராஷ்டிரபதி நிலையம் எங்க இருக்கு, ரிட்ரீட் பில்டிங் எங்க இருக்கு அப்படின்னு பாத்துங்க. நிலையம்னா என்னது, கிட்டத்தட்ட தமிழ் மீனிங் வருதா. ஸோ ஹைதராபாத் கிட்டத்தட்ட நம்ம நம்ம தமிழ்நாடு பக்கம் தானே, சவுத் இந்தியா தானே. ஸோ அதனால பாத்தீங்கன்னா ராஷ்டிரபதி நிலையம்னா ஹைதராபாத் அப்படின்னு வச்சுக்கோங்க. ராஷ்டிரபதி பவன் அப்படின்றது என்னது, ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் லெவலுக்கு போயிருது. ஸோ அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா நார்த் இந்தியா, ஹிந்தினாவே என்னது டெல்லி, அங்க போ அப்படின்னு. ஸோ ரிட்ரீட் பில்டிங் மீதி இருக்கிறது சிம்லா அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்த மக்களே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா லிஸ்ட். அப்ப இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் எத்தனை பிரசிடென்ட் இருக்காங்க அப்படின்றத அழகா எழுதி வச்சு டேட்டோட எழுதி வச்சு பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த டேட் வந்து பார்த்துக்கோங்க, ஈஸியா தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அங்கங்கதான் வந்து செத்து போயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க நடுவில் கொஞ்சம் இதாகும். அதுவும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி ஆகும். ஸோ இது வரைக்கும் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். மீதெல்லாம் 5 வருஷம் கரெக்டா நீங்க ஞாபகம் மாதிரிலாம் வரும். ஓகேங்களா, ஸோ அதனால இயர் வந்து பாத்துக்கோங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா யாருக்கு பின்னாடி யாருன்னு சொல்லிட்டு இந்த இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கு. ஓகேங்களா, ஸோ சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாள் இருக்குன்னா ஒரு நாள் எடுத்தோன்னே இது சொல்லி பார்க்கணும். இதுவுமே வைஸ் பிரசிடென்ட் ரெண்டுமே சொல்லி பார்த்துட்டு, வைஸ் பிரசிடென்ட்னா பிரைம் மினிஸ்டர் தானே, அது பார்க்கலாம். இருங்க, பிரைம் மினிஸ்டரும் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ஓகே, ஸோ இது அபடன் பிரசிடென்ட் டெய்லியும் சொல்லணும், ராஜேந்திர பிரசாத். அதுக்கப்புறம் சர்வேப்பள்ளி ராதாகிருஷ்ணன். மறந்து போச்சா, மறுபடியும் எடுத்து படி, இன்னொரு டைம் ரிவிஷன் படி. இந்த மாதிரி நீங்க ஒரு மாசம் நீங்க தொடர்ந்து பண்ணீங்கன்னா அடுத்த மாதிரி நீங்க எடுத்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. 1 2 3 படிக்கிற மாதிரி ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுப்பீங்க. ஓகேங்களா, ஸோ குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கன்ஃபார்ம் கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி கேட்டாங்கன்னா அழகா நீங்க அடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம், 1 மார்க் 1 பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ பாத்துக்கோங்க. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு டக்குன்னு மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது நாம இருந்த டைம்ல வந்ததுனால நம்மளுக்கு இது நல்லாவே தெரியும், யாருக்கு அப்புறம் யாரு வந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் 10 தான் வந்து நம்மளுக்கு சரியா தெரியாது. அதுவே பாத்தீங்கன்னா இந்த ராஜேந்திர பிரசாத் ராதாகிருஷ்ணன் வரைக்கும் கரெக்டா நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த நடுவில் ஒரு அந்த 7 இருக்கும், அதான் நீங்க படிக்க வேண்டியது இருக்கு. ஓகேங்களா, ஸோ அது ஈஸியா படிச்சிடலாம் இல்லையா. சரி ஓகே, ஸோ இது பாத்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஸோ இதோட பிரசிடென்ட் வந்து முடிஞ்சாச்சு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா பார்க்க போறது வைஸ் பிரசிடென்ட். ஓகேங்களா, ஸோ இனிமேல் போக போக கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே, வைஸ் பிரசிடென்ட் செகண்ட் ஹையஸ்ட் ஆஃபீஸ். அஃப்கோர்ஸ் பிரசிடென்ட்க்கு அப்புறம் வைஸ் பிரசிடென்ட். ஸோ அப்போ வந்து கண்டிப்பா செகண்ட் ஹையஸ்ட் ஆஃபீஸ் தான். ஓகே, இவருக்கு வைஸ் பிரசிடென்ட்கான சேலரி கிடையாது. அப்ப யார் சேலரி கொடுப்பாங்க, ராஜ்யசபாவோட சேலரி தான் இவரோட சேலரி. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் ராஜ்யசபாவோட எக்ஸ் அபிஷியோ சேர்மேன். ஓகேங்களா, ஸோ அதனாலதான் அவருக்கு வைஸ் பிரசிடென்ட்கான சேலரி கொடுக்க மாட்டாங்க, ராஜ்யசபாக்கான சேலரி தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் முன்னாடி கேட்ட கொஸ்டின் இதெல்லாம். ஓகேங்களா, ஸோ இது பாத்தீங்கன்னா எந்த ஸ்கெடியூல்ல கேட்டாங்களோ ப்ரீவியஸ் கொஸ்டின் ஸ்கெடியூல் 2ல இது மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்ன ஸ்கெடியூல் 2, செகண்ட் ஹையஸ்ட் ஆபீசர் செகண்ட் ஸ்கெடியூல். ஓகேங்களா, ஸோ ஈஸி நான் அடுத்து பாத்தீங்கன்னா இவரோட ஆர்டிகல் 63 70. அவரோட ஆர்டிகல் நம்ம முன்னாடி என்னன்னு பார்த்தோம், 63 பார்த்தோமா. அது கூட ஒரு 7 வாரத்துக்குமே அவருக்கு ஒரு ஆர்டிகல், டெய்லி ஒரு ஆர்டிகல் ஃபாலோ பண்ணுவான்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின் போது பாத்தீங்கன்னா 70. ஓகேங்களா, ஸோ 63 70 அதான் அவரோட ஆர்டிகல். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. இதுவும் கேட்டிருக்காங்க. சரி ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா created to maintain the political continuity of the state. ஓகேங்களா, ஸோ ஸ்டேட்ல ஒரு பொலிட்டிக்கல் கண்டினியூட்டி வந்து இருக்கணும், அப்படி அதை மெயின்டைன் பண்ணணும் இல்லையா, அதுக்காக கிரியேட் பண்ணிட்டு இந்த வைஸ் பிரசிடென்ட். ஏன்னா பாத்தீங்கன்னா இப்போ சப்போஸ் வைஸ் பிரசிடென்ட் வந்து ஏதோ ஆச்சு ஏதோன்னு ஆச்சுன்னா அடுத்து டக்குன்னு எங்க போக முடியாது, பிரைம் மினிஸ்டர் போக முடியாது. ஏன்னா பிரைம் மினிஸ்டருக்கே அங்க எக்கச்சக்க வேலை இருக்கு, அங்க அத்தனை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் எல்லாம் கட்டி மேய்க்கணும், அதே அவர் பெரிய வேலை. இதுல பிரசிடென்ட் வேலையை அவரால் பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. அதுக்காக தான் இந்த வைஸ் பிரசிடென்ட் போட்டாங்க. வைஸ் பிரசிடென்ட் போட்டா அவர் ஏதாவது ஆயிட்டாலோ இறந்து போயிட்டாரு, இல்ல ஏதோ ரெசைன் பண்ணி போயிட்டாரு, ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு வைஸ் பிரசிடென்ட் கிட்ட அந்த பொறுப்பு கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் ஜாலியா பட் அவங்க வேலையை பார்க்கணும். அதுக்காக தான் இது. ஓகேங்களா, அடுத்த முக்கியமான பாயிண்ட் பாருங்க, இதோட மாடல் வந்து அமெரிக்கால இருந்து தான் சுத்தாங்க. ஓகேங்களா, சோ நம்ம கான்ஸ்டிடியூஷன் எல்லாமே அப்படிதான். ஓகேங்களா, எல்லாம் அங்கங்க எல்லாம் பிச்சு எடுத்து ஒன்னா சேர்த்து வச்சிருந்தான். ஓகேங்களா, எது பெஸ்டோ அது. சோ இது எங்க இருந்து பிச்சாங்கன்னு பார்த்தோம்னா அமெரிக்கால இருந்து பிச்சு போட்டுருக்காங்க இதோட மாடல். ஓகேங்களா, வைஸ் பிரசிடென்ட் அமெரிக்கா.
சரி ஓகேப்பா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவர் வந்து நான் என்ன சொன்னேன், எக்ஸ் அபிஷியல் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஒரு ஆர்டிகல் இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் 64. ஓகேங்களா? ஓகே, ஆர்டிகல்லாம் ஒரே சேர படிச்சுக்கலாங்களா? ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இதுல நிறையாலாம் இருக்காது. ஸோ ஒரு கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 63 வந்து அவர் வைஸ் பிரசிடென்ட்கான ஆர்டிகல். 64 பாத்தீங்கன்னா எக்ஸ் அபிஷியல் சேர்மேன் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு ஆர்டிகல். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ஓகே அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாத்தீங்கன்னா 66(1) இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன். எலெக்ஷன் 66(1) பாத்தீங்கன்னா எலெக்ஷன். அடுத்து பாத்தீங்கன்னா 67 பாத்தீங்கன்னா ரிமூவல். ஓகேங்களா? அவ்வளவுதான். இவருக்கு வந்து அவ்வளவுதான். இவருக்கான ஆர்டிகல் வந்து அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இது ரொம்ப நிறைய இருக்காது. ஜஸ்ட் பாத்தீங்கன்னா 63 என்ன வைஸ் பிரசிடென்ட். அடுத்து 64 என்ன சொல்றாங்க, அவர் வந்து எக்ஸ் அபிஷியல் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபான்னு சொல்றாங்க. சோ இது பிரசிடென்ட் சொல்றாங்க, வைஸ் பிரசிடென்ட் சொல்றாங்க. இதை எக்ஸ் அபிஷியல் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபான்னு சொல்றாங்க. 66(1) பார்த்தோன்னா எலெக்ஷனை பத்தி சொல்றாங்க. 67 பாத்தீங்கன்னா அவர் உன்னை எப்படி வெளில கல்றதுன்னு சொல்றாங்க. சோ 66 எலெக்ட் பண்றாங்க, 67 அவர் ரிமூவ் பண்றாங்க. ஓகேங்களா? சோ எலெக்ஷன் ரிமூவல். ஓகேங்களா? அடுத்தடுத்து வரும். சோ 65 மட்டும் நடுவுல மிஸ் ஆகும். சோ அது என்னன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல எனக்கு தேவையில்ல. சோ அதை விட்டு இதெல்லாம் லைனா இருக்கும். ஓகேங்களா? சரி ஓகே நம்ம இது ஆர்டிகல். சோ வைஸ் பிரசிடென்டாவே இந்த ஆர்டிகல் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? சரி ஓகே. சோ நம்ம உள்ள போலாம். இங்க பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன், அவருக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கும் இல்லையா. சோ ஃபர்ஸ்ட் எப்பவும் போல என்ன, சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஏஜ் நம்ம முன்னே பார்த்தோம், 35 வயசு கம்ப்ளீட் ஆயிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூனியன், ஸ்டேட் லோக்கல் கவர்மெண்ட்ல ப்ராஃபிட் தர மாதிரி எந்த ஒரு இதுவுமே அவரை வச்சிருக்க கூடாது. அது ஒண்ணு. அடுத்து முக்கியமான என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா he should have other qualification to become member of ராஜ்யசபா. சோ பிரசிடென்ட்டுக்கு மெம்பர் ஆஃப் லோக்சபா மெம்பர் ஆகிறதுக்கான தகுதி இருக்கணும். ஆனா வைஸ் பிரசிடென்ட்டுக்கு பெரிய ஆள் அவரு, ராஜ்யசபா இருக்கு இல்லையா அதுக்கு. ஏன்னா அவர் வந்து எக்ஸ் அபிஷியல் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. அப்ப ராஜ்யசபாத்துக்கான மெம்பர் ஆகிறதுக்கான ஒரு குவாலிபிகேஷனே இல்லைன்னா அவர் எப்படி எக்ஸ் அபிஷியல் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவா இருக்க முடியாது இல்லையா? அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ அப்படின்னு பார்க்கும்போது he should have qualification to become member of ராஜ்யசபா. ஓகேங்களா? சோ பிரசிடென்ட் லோக்சபா, வைஸ் பிரசிடென்ட் ராஜ்யசபா மறக்கவே கூடாது. இதுதான் வந்து முக்கியமான விஷயமே. ஓகேங்களா? சரி ஓகே. அடுத்து பார்த்தோம்னா அவரோட எலெக்ஷன் பத்தி பார்க்கலாமா? சோ ஓகே. சோ அவரோட எலெக்ஷன் ஆஸ் யூஷுவல் அவரோட இன்டைரக்ட் எலெக்ஷன் தான். சோ இங்க பாருங்க, வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ நிலவுது. இவர் வந்து எனக்கு பிடிக்கல, எனக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ சண்டை போட்டு கிடக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப யாரு தீர்த்து வைப்பாங்க? சுப்ரீம் கோர்ட். இதோட ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா? டேஸ் டிசைட்ஸ் டிஸ்பியூட்ஸ் ரிலேட்டிங் டு வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன். ஸோ வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் ரிலேட்டடா டிஸ்பியூட்ஸ் இருந்துச்சுன்னா அதுல பிரச்சனை தீர்த்து வச்சு அது எல்லாமே பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீர்த்து வைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டாமையான சுப்ரீம் கோர்ட் தான். ஓகேங்களா? இது வந்து கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? சரி ஓகே. நம்ம முன்னே பார்த்தோம் அவரோட எலெக்ஷனோட இது என்ன, 66(1) அப்படின்னு பார்த்தோம். சோ லைக் பிரசிடென்ட் அவரும் பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் தான். சோ பிரசிடென்ட் இன்டைரக்ட், இவரும் இன்டைரக்ட் எலெக்ஷன் தான். ஓகேங்களா? இவரோட டேர்ம் 5 years தான். அதே 5 years தான். இவர் ரீஎலக்ட் பண்ண முடியுமாப்பா? பண்ணலாம்ப்பா, தாராளமா பண்ணலாம். ஓகேங்களா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசிடென்ட்ல நம்ம என்ன பண்ணிருப்போம், நாமினேட் மெம்பர்ஸ், அதாவது பிரசிடென்டால நாமினேட் பண்ணப்பட்டவங்க என்ன பண்ணக்கூடாது, பிரசிடென்ட்டுக்கு ஓட் போடக்கூடாது அப்படின்னு பார்த்தோமா. பட் இங்க வைஸ் பிரசிடென்ட் பொறுத்த வரைக்கும் போத் எலெக்ட் பண்ணவங்களும் சரி, நாமினேட் பண்ணப்பட்டவங்களும் சரி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்காங்க இல்லையா, நாமினேட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களும் போட முடியும். ஓகேங்களா? சோ பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, சோ அவங்கள எலெக்ட் பண்ணவங்களும் சரி, நாமினேட் பண்ணவங்களும் சரி, 2 பேருமே அவருக்கு என்ன பண்ணலாம், ஓட் போடலாம். ஓகேங்களா? சோ இது முக்கியம். ஏன்னு பார்த்தோம்னா அங்க பிரசிடென்ட் எலெக்ஷன் ஏன் நாமினேட் பண்ணவங்க போடக்கூடாது, ஏன்னா நாமினேட் பண்ணவங்களே பிரசிடென்ட் தான். அப்ப அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நாமினேட் பண்ணவங்க தானே பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அதுதான். சரி ஓகே. நம்மளுக்கு இது வந்து இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும் ரெண்டுக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது, நாமினேட் மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு போட முடியாது, வைஸ் பிரசிடென்ட்டுக்கு போட முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா அவரது லோக்சபா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் ராஜ்யசபா. இது கரெக்டா ஞாபகம். ஓகே. சோ இவர் வந்து டெர்மினேஷன் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ரெசிக்னேஷன் பண்ணி போனா
இல்ல டெத்தா இறந்து போயிட்டாலோ இல்ல ரிமூவ் பண்ணப்பட்டாலோ அவரோட ஆபீஸ் வந்து டெர்மினேட் பண்ணப்படும். சரி, ஓகே. ஸோ டெபுட்டி சேர்மன், அதாவது பாத்தீங்கன்னா சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல யாரு இது பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. என்னப்பா சொல்ற, இப்ப வைஸ் பிரசிடென்ட் இதான் போயிட்டாங்கன்னா சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா தானே பண்ணணும் அப்படிதான் நீங்க கேட்பீங்க. ஓகேங்களா? எப்படி கேட்கலாம் இல்லையா? ஏன் அப்படி கேட்க முடியாதுன்னு பாத்தீங்கன்னா அதோட சேர்மனே வைஸ் பிரசிடென்ட் தானே. என்ன நம்ம படிச்சோம்? எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. அப்ப அவர் தான் சேர்மனு. வைஸ் பிரசிடென்ட் வந்து சும்மா ஒரு பதவி, அவ்வளவுதான். மற்றபடி அவருக்கு வேலை பாத்தீங்கன்னா எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அவரு. ஓகேங்களா? சோ அதனால தான் அவர் சேர்மனு. அவர் இல்லாத டைம்ல டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபான்னு ஒருத்தர் செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அவர் தான் அவரோட வேலையை பார்ப்பாரு. ஓகேங்களா? சோ இதுல குழப்பவே கூடாது. எப்படி கொஸ்டின் கேட்பாங்க? சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா கேன் பெர்ஃபார்ம் டியூட்டி இன் ஆப்சன்ஸ் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி கேட்டு விட்டாங்கன்னா ஓகே, வைஸ் பிரசிடென்ட் அப்புறம் யார் வருவாங்க? சேர்மன் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தோணலாம். பட் தோணக்கூடாது, டெபுட்டி சேர்மன் தான் வருவாங்க. ஏன்னா வைஸ் பிரசிடென்ட் தான் யாரு? சேர்மனி. ஓகேங்களா? சரி, ஓகே. இது அவரோட எலெக்ஷன். ஓகேங்களா? சோ ஓரளவு குழப்பத்தை தீர்த்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். சோ ஓகே, நெக்ஸ்ட் அவரோட ரிமூவல் பத்தி நம்ம என்னன்னு பார்த்தோம்? 67. ஓகேங்களா? சோ ஓகே, டக்குன்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். பிரசிடென்ட்கான ரிமூவல் ஆர்டிகல் என்ன சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இது நான் கேட்டோடனே டக்குன்னு போடுங்க, அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சரி, ஓகே. சோ அதை இம்பீச்மெண்ட் பார்த்தோம் இல்லையா, அது ஓகே. சரி, ஓகே. அடுத்து பார்க்கலாம் இவர் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வைஸ் பிரசிடென்ட் ரிமூவ் பை resolution of council of states passed by majority of all and agreed by house of people. ஓகேங்களா? ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ராஜ்யசபாக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட். அதே மாதிரி லோக்சபாக்கு இன்னொரு பேர் என்ன? ஹவுஸ் ஆஃப் பீப்புள். எங்கேயாவது ராஜ்யசபா லோக்சபா படிச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க, should have other qualification to become member of ராஜ்யசபான்னு கொடுத்துருக்காங்களா? இதுக்கு பதிலா மெம்பர் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் கொடுத்தாங்கன்னா இங்க என்ன ராஜ்யசபாவே இல்லையே, அப்ப இது தப்புன்னு சொல்லிட்டு நினைக்க கூடாது. ஓகேங்களா? சோ அது கரெக்டா வந்து தெளிவா இருக்கும். அந்த டைம்ல தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? சோ கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்னாலும் ராஜ்யசபானாலும் ஒண்ணு, ஹவுஸ் ஆஃப் பீப்புள்னாலும் லோக்சபானாலும் ஒண்ணு. ஓகேங்களா? சோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. சோ வைஸ் பிரசிடென்ட் ரிமூவ்டு பை ரிசொல்யூஷன் ஆஃப் என்ன பண்ணுவாங்க? ராஜ்யசபா இருக்காங்களே அவங்க ரிசொல்யூஷன் பாஸ்டு பை மெஜாரிட்டி ஆஃப் ஆல். ஓகேங்களா? சோ அவங்க அதாவது ராஜ்யசபாவோட சேர்மன் தானே, அதனால அவங்களுக்குள்ள ரிசல்யூஷன் பாஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து மெஜாரிட்டி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொடுத்துட்டதுக்கு அப்புறம் ஹவுஸ் ஆஃப் பீப்புள் லோக்சபா இருக்காங்க இல்லையா, லோக்சபால இருக்கவங்க பார்த்தோன்னா அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவர் ரிமூவ் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவர் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றது அதே மாதிரிதான். எப்படி பிரசிடென்ட்க்கு 14 நாள் வந்து நோட்டீஸ் கொடுக்கணுமோ அதே மாதிரி இவருக்கு 14 நாள் நோட்டீஸ் போகணும். ஓகேங்களா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் இவரோட ரெசிக்னேஷன் லெட்டர் யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட். ஓகேங்களா? சோ அவரோட ரெசிக்னேஷனா வைஸ் பிரசிடென்ட் கிட்ட, வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட் கிட்ட மாத்தி கொடுத்துப்பாங்க. ஓகே, இது பாருங்க. அதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டி, அதாவது ராஜ்யசபால பாத்தீங்கன்னா எப்பவுமே ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டினா 3/2 பங்கு சரி, ஓகே சொல்லுங்க. இதே வந்து லோக்சபால பாத்தீங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தாலே போதும். ஓகேங்களா? சோ ராஜ்யசபாவோட மெம்பர்ன்றனால கண்டிப்பா அதோட ஸ்பெஷல் மெஜாரிட்டிக்கு இருக்கணும். 3/2 பங்கு என்ன பண்ணணும், ஓகே அப்படின்னு சொல்லிடணும். பட் லோக்சபால அப்படி தேவை கிடையாது, சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தாலே போதும். ஓகேங்களா? சோ அது வந்து கரெக்டா பாத்துக்கணும். சோ எப்படி இதை பாஸ் பண்ணுவாங்கன்றது கரெக்டா பாத்துக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பாதலாம். நான் சொல்றது எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து தனியா வந்து ஒரு இதே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதனாலதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுமே இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். அதாவது வைஸ் பிரசிடென்ட் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபான்னு சொல்றீங்க இல்ல, அது எந்த ஆர்டிகல் படி அப்படின்னு கேட்டாங்கன்னா 64. ஓகேங்களா? ஓகே, சோ ஃபங்க்ஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் பிரசிடென்ட் நம்ம சொல்றோம். சோ அது எந்த ஆர்டிகல்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 64. ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா? சோ ஆர்டிகல் 64 அப்படின்னாலே அதாவது 63நாலே ஒரு வைஸ் பிரசிடென்ட் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த வைஸ் பிரசிடென்ட் ராஜ்யசபாவோட எக்ஸ் அஃபிஷியல் சேர்மனா இருக்கணும் அப்படின்னு சொல்றது பார்த்தோன்னா ஆர்டிகல் 64 அப்படியே அடுத்தடுத்து வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைங்களா? சரி, ஓகே. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவுஸ், அந்த ராஜ்யசபா இருக்கு இல்லையா, ராஜ்யசபாவுக்கு அவர் தான் இல்லையா. சோ அதனால அந்த ஹவுஸ், அதாவது ராஜ்யசபாவுக்கு ரெகுலேட்ஸ் பிரசிடிங் ஆஃப் ஹவுஸ், அந்த ஹவுஸோட பிரசிடிங்ஸை ரெகுலேட் பண்றவர் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம விபி தான். ஓகே, அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா டிசைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஹவுஸ். ஹவுஸ்னாவே நான் இங்க சொல்றது எல்லாமே ராஜ்யசபா தான். ஓகேங்களா? சரி, ஓகே. டிசைட்ஸ் அட்மிசபிலிட்டி ஆஃப் ரிசொல்யூஷன் ஆர் கொஷின்ஸ். அதே மாதிரி
சஸ்பென்ஸ் ஆர் அட்ஜன்ஸ் ஓகேங்களா. ஸோ ஏன்னா ராஜ்யசபாவை டிசால்வ் பண்ண முடியாது, மற்றபடி சஸ்பெண்ட் பண்ணலாம், அட்ஜான் பண்ணலாம். எப்போ பார்த்தீங்கன்னா கிரேவ் டிசார்டர், ஏதாவது ஒரு பெரிய ஏதோ ஒரு கிரேவ் டிசார்டர்னு புரியுது இல்லைங்களா. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மோசமான ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த டைம்ல சஸ்பெண்ட் பண்ண முடியும். அது மாதிரி வென் பிரசிடென்ட் கான் பெர்ஃபார்ம் இஸ் டியூட்டி, ஸோ அதுக்காக தான் வைஸ் பிரசிடென்டே போட்டாங்க இல்லையா. ஸோ பிரசிடென்டால எப்போ அவரோட டியூட்டி வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்போ வந்து வைஸ் பிரசிடென்ட் வருவாரு ஓகேங்களா. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்க வரைக்குமா, அதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் 6 months ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் ஓகேங்களா. என்னன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்றீங்களா, ஏன் இவ்வளவு நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான ஒரு இது டாபிக் இதுதான் ஓகேங்களா. ஸோ நீங்க குரூப் 1 யூபிஎஸ்சி போய் படிக்கிறதா இருந்தா கூட இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அவ்வளவு முக்கியம் ஓகேங்களா. ஸோ இதுதான் பேசிக்கே. ஒரு கவர்மெண்ட்னா என்ன அப்படின்றது பேசிக் தெரியாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்ல. ஸோ அதனாலதான் இதுல இருந்து அவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டாங்க குவாலிட்டி அப்படின்னும் போது. இந்த இது இல்லாத கொஸ்டின்ஸ் இதுல இருந்து ஏதோ ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும் ஓகேங்களா. அந்த கொஸ்டின் லீக் பண்றேன்னு இல்லையா, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அழகா நான் உங்களுக்கு லீக் பண்ணிட்டேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டிப்பா ஏதோ ஒரு கொஸ்டின் வரும் ஓகேங்களா. அது எப்படின்னு சொல்லிட்டு தெரியாது, அதனால கரெக்டா லாஜிக்கோட படிச்சுக்கணும் ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ ப்ரிசைட்ஸ் ஓவர் மீட்டிங்ஸ் ஆஃப் ராஜ்யசபா அண்ட் மீட்டிங் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ வைஸ் பிரசிடென்ட் ப்ரிசைட்ஸ் ஓவர் மீட்டிங் ஆஃப் ராஜ்யசபா இங்க பார்த்தோம் இல்லைங்களா. ரெகுலேட்ஸ் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் ஹவுஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான். அடுத்து பாத்தீங்கன்னா மீட்டிங் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்னா என்னது, ராஜ்யசபா. மீட்டிங் ஆஃப் இதுனாவே யார், ராஜ்யசபானாவே யாரு, வைஸ் பிரசிடென்ட் தான் ஓகேங்களா. ஸோ அவர் தான் ஓகேங்களா. ஸோ கரெக்டா பாத்துக்கணும். அடுத்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சா. ஸோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாக்ஸ், அடிக்கடி கேட்கிற ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். அதாவது பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் ரெண்டுமே ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் வந்து அவரோட ஃபங்க்ஷன் பண்ண முடியலன்னா வைஸ் பிரசிடென்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ பிரசிடென்ட்டுமே இல்லை வைஸ் பிரசிடென்ட்டுமே இல்லை, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருக்கா இல்லையா, சீஃப் ஜஸ்டிஸ் இல்லையா, அவர் தான் பண்ணுவார் அந்த வேலையை, பிரசிடென்ட்டோட வேலையை அவர் பண்ணுவார். ஸோ இது நடந்திருக்கா நம்ம இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோம்னா நடந்திருக்கு. எப்பன்னு பார்த்தோம்னா 1969 யார் அப்ப இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் பார்த்தோம்னா எம் ஹிதாயத்துல்லா ஓகேங்களா. அவர் பிரசிடென்ட்டா அப்பாயிண்ட் பண்ணாங்க. ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ 1969 எம் ஹிதாயத்துல்லா. கொஸ்டின் எப்படி கேட்கலாம், சப்போஸ் இஃப் த போஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் லைவ் வேக்கன்ட் ஹூ ஒர்க்ஸ் அஸ் பிரசிடென்ட் சொல்லிட்டு கொஸ்டின் கூட கேட்கலாம். ஸோ சீஃப் ஜஸ்டிஸ். ஸோ அந்த மாதிரி ஹேப்பன் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 1969 ஹிதாயத்துல்லாவை அந்த மாதிரி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த ஒரு முக்கியமான ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் ஓட். அது என்னப்பா கேஸ்டிங் ஓட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா ராஜ்யசபால ஓட்டு எடுக்கிறாங்க ஓகேங்களா. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறாங்க ஓகேங்களா. சோ ஆட் நம்பர்ல எல்லாமே ஈவன் நம்பர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்களோட எண்ணிக்கை. இப்ப ரெண்டு பேருமே ஒன்னாவே இந்த பக்கமும் 10 பேர் இருக்காங்க, இந்த பக்கமும் 10 பேர் இருக்காங்க. இப்ப யாரும் நடுவில் ஒருத்தங்க டைப் பிரேக்கர் ஒருத்தங்க வேணும் இல்லையா, அந்த டைப் பிரேக்கர் தான் நம்ம வைஸ் பிரசிடென்ட் ஓகேங்களா. சோ இப்ப என்ன பண்ணுவாரு, அந்த இடத்துல வைஸ் பிரசிடென்ட் வருவாரு. வந்து இங்க ஓட்டு போடலாமா இங்க ஓட்டு போடலாமா, யார் இவருக்கு ஓட்டு போறாரோ அவங்கதான் ஜெயிக்கிற மாதிரி அர்த்தம். சோ அதனால பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எதுக்கு அந்த பில் பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு எந்த இதுக்கு சொல்றாரோ ஓட் போடுறாரோ அது மாதிரிதான் நடக்கும் ஓகேங்களா. சோ அவரோட டெசிஷனை மாற்றவே முடியாது ஓகேங்களா. அவர் அங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாரோ அதுதான் நடக்கும். சோ அது எந்த ஆர்டிக்கல்ல சொல்லப்படுது பாத்தீங்கன்னா கரெக்டா 100 ஓகேங்களா. சோ இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா. ஸோ அதான் சொல்றாங்க சார், பிபி கேன் ஒன்லி காஸ்ட் இஸ் ஓட் ஓகேங்களா. ஸோ அவர் வந்து மற்ற டைம்ல ஓட் போட மாட்டாரு. எப்ப அவர் ஓட் போடுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பில் ராஜ்யசபால போடப்பட்ட அந்த பில் பார்த்தோம்னா கையில வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரே ஒரு ஓட் மட்டும் தான் அவர் கையில இருக்கும். அந்த ஓட்டு யாருக்கு போதோ அவங்கதான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ அதுதான் சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நோ மெம்பர் ஹாவ் ரைட்ஸ் டு ஆப்போஸ் இஸ் டெசிஷன் ஓகேங்களா. யாருக்குமே அவரோட டெசிஷன் ஆப்போஸ் பண்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்றதுதான் இந்த காஸ்டிங் ஓட். அதோட ஆர்டிகல் என்ன 100 ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இது பாருங்க வைஸ் பிரசிடென்ட், அதே மாதிரி வைஸ் பிரசிடென்ட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஜெகதீப் தன்கர் அதான் நான் அப்ப நோட் பண்ணப்ப இருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இப்போ வைஸ் பிரசிடென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா வெங்கையா நாயுடா, எஸ் ரைட். இப்பவும் ஜெகதீப் தன்கர் தான் இருக்காரு. வெங்கையா நாயுடு பார்த்தோன்னா 13th வைஸ் பிரசிடென்ட் ஓகேங்களா. ஸோ அதாவது 22 ஓகே இருங்க, ஒரு லைட்டா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு ஓகே. ஸோ அதாவது பாத்தீங்கன்னா வெங்கையா நாயுடு 13வது வைஸ் பிரசிடென்ட் ஓகேங்களா. ஸோ அன்டில் வந்து பாத்தீங்கன்னா 2022 வரைக்கும் இருந்திருக்காரு. ஸோ 2022 அதுல இருந்து இப்போ ஸோ இது வந்து 22. ஸோ அதுதான் 2000 போட்டு என்ன நானே குழப்பி வச்சிருக்கேன்.
ஓகே 2022ல இருந்து இப்ப இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெகதீப் தன்கர். ஸோ கரண்ட் வைஸ் பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா ஜெகதீப் தன்கர். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் முன்னே பார்த்தோம் இல்லையா சர்வேப்பள்ளி ராதாகிருஷ்ணன். ஓகேங்களா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டா நல்லா தெரியும் அப்படின்னா யார் வரைக்கும் தெரியும்னா முகமது அன்சாரி வரைக்கும் தெரியும். ஓகேங்களா. ஸோ நான் 10th படிக்கும் போதே முகமது அன்சாரி வந்து இருந்தாரு. ஸோ பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 11 பேர் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 11 பேர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யாருன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ நிறைய வந்து பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்டா இருந்து பிரசிடென்டா மாறினவங்க நிறைய பேர் இதுல லிஸ்ட்ல வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த ஜட்டிலாம் இருக்காரு இல்லையா அவரு ஜட்டி. அப்புறம் பாத்தீங்கன்னா கிரி விவி கிரி ஜாகிர் ஹுசேன். ஓகேங்களா. அவரு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹிதயாத்துல்லா மேல பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அவரு அதெல்லாம் வெங்கட்ராமன் தயால் சர்மா ராமகிருஷ்ணன். ஸோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து போனவங்க அங்க நிறைய பேர் இருவாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து அந்த லிஸ்ட் எடுத்து அப்படியே பாத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ வந்து இந்த பக்கம் பிரசிடென்ட் இந்த பக்கம் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி வச்சு பாத்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். பிடி ஜட்டி 5th வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா. அவங்க யாருன்னு தான் அதாவது ஃபர்ஸ்ட் கன்னடா நாடை சேர்ந்த ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தோம்னா பிடி ஜட்டி. இது வந்து 5th வைஸ் பிரசிடென்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓகே இது பாருங்க. அதாவது வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல பார்த்தோம்னா அதாவது நம்ம பிரசிடென்ட் எலெக்ஷன் என்ன பார்த்தோம் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் அசம்பிளி இருக்காங்க. அவங்க வந்து ஓட் போடுவாங்க பார்த்தோம் இல்லையா. பட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல போடுவாங்களா பார்த்தா அவங்க போட மாட்டாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாமினேட்டட் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு நான் பார்த்தேன். ஓகேங்களா. அதாவது 2 இதுலயுமே நாமினேட் பண்ணவங்க 2 பேருமே பண்ணலாம். பட் ஸ்டேட் அசம்பிளி அதாவது ஸ்டேட் லெவல்ல இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வைஸ் பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா 6 பேர் வைஸ் பிரசிடென்டா இருந்து பிரசிடென்டா போயிருக்காங்கன்னு சொன்னாலே அதுல 6 பேர் போயிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா ராதாகிருஷ்ணன் ஜாகிர் ஹுசேன் விவி கிரி ஆர்கே நாராயணன் வெங்கட் நாராயணன் சங்கர்தயாள் சர்மா. சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சும்மா பாத்துக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் டு டை இன் ஆஃபீஸ். இல்லைங்களா. கிருஷ்ணகாந்த் அவர் வந்து அப்படியே அங்கேயே இறந்துருவாரு. வைஸ் பிரசிடென்டா இருக்கும்போதே இறந்துருவாரு. அதே மாதிரி அன்ஆப்போஸ்ட் எந்த ஒரு ஆப்போசிஷனும் இல்லாம தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா ராதாகிருஷ்ணன் ஹிதயாத்துல்லா சங்கர்தயாள். ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. பட் இது தெரிஞ்சுக்கோங்க கிச்சன் கேபினெட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது 11th 12th வரும். ஓகேங்களா. ஸோ அது மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் பாடி ஆர் கேபினெட் வித்தின் கேபினெட். கேபினெட்குள்ளார ஒரு கேபினெட் அண்ட் இன்ஃபார்மல் பாடி. இது வந்து ஃபார்மல் பாடியான்னு பார்த்தா இன்ஃபார்மல் பாடி தான். அதே மாதிரி ரியல் சென்டர் ஆஃப் பவர் இன்ஃபார்மல் பாடி தான். பட் வந்து பாத்தீங்கன்னா ரியல் சென்டர் ஆஃப் பவர் பாத்தீங்கன்னா இவங்க தான். ஒவ்வொரு பிஎம் கிட்டுமே ஒரு சீக்ரெசி மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த கிச்சன் கேபினெட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாரு. ஓகேங்களா. ஸோ கேபினெட்குள்ளார கேபினெட். ஓகேங்களா. ஸ்மாலஸ்ட் கேபினெட் அப்படின்னு கேட்டாங்கன்னா கிச்சன் கேபினெட். ஓகே இவ்வளவுதான் வந்து வைஸ் பிரசிடென்ட். ஸோ கரெக்டா பாத்துக்கோங்க. அடுத்து பார்த்தா நான் பார்க்க போறது வைஸ் பிரசிடென்ட் சரி பிரைம் மினிஸ்டர். இவரோட ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 74(1) நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. ஸோ 53 63 74(1). ஓகேங்களா. ஸோ அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா there shall be a council of ministers with PM has aid to aid and advise president அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு ஹெட்டா பிஎம் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவரை கைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றது தான் இந்த 74(1). ஸோ அதுல வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஹெட் அப்படின்னு சொல்லிக்கிறதுனால ஸோ பிரைம் மினிஸ்டருக்கான ஆர்டிகல் பார்த்தோம்னா 74(1). ஸோ இதோட மாடல் என்ன அப்படின்னு வைஸ் பிரசிடென்ட் என்னன்னு பார்த்தோம். டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. வைஸ் பிரசிடென்ட்டுக்கு என்ன மாடல்னு பார்த்தோம் இல்லையா. அது என்ன மாடல் தேவைப்படுங்க. ஓகே பிரைம் மினிஸ்டருக்கு என்ன மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா வெஸ்ட் மினிஸ்டர். இங்கிலாந்துல வெஸ்ட் மினிஸ்டர் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் அந்த பார்லிமெண்ட் இது இருக்கும். ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த இடத்த வெஸ்ட்மினிஸ்டர் பார்லிமெண்ட்ன்றாங்க. அதே இங்க கொண்டு வந்துட்டாங்க வெஸ்ட்மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மாடலா இங்கிலாந்துல. ஓகேங்களா. தான் மாடல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரஸி. ஏன் இதை வெஸ்ட்மினிஸ்டர் மாடல் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தோம்னா இங்கிலாந்துல எடுத்தாங்க இல்லையா. ஸோ அந்த பார்லிமெண்ட் இருக்கிற இடம் தான் வெஸ்ட்மினிஸ்டர். ஓகேங்களா. ஸோ அதனாலதான் அது வந்து வெஸ்ட்மினிஸ்டர் மாடல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவரை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது பாத்தீங்கன்னா லோக்சபா எலெக்ஷன் நடக்கும். ஸோ லோக்சபா எலெக்ஷன்ல ஒரு பார்ட்டி ஃபார் எக்ஸாம்பிள் காங்கிரஸ் எடுத்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்தோம்னா பிஜேபின்னு எடுத்துக்கலாம். 2 பேருமே போட்டி போடுவாங்க லோக்சபா எலெக்ஷன்ல. ஸோ அப்போ வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஸோ அதுல ஏதோ ஒரு மெஜாரிட்டி பார்ட்டி தான் வின் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தோன்னா பிஜேபி தான் வின் பண்ணிச்சு இல்லையா. ஸோ அந்த வின் பண்ணவங்கல யாரு மெஜாரிட்டி அது யார் லீட் அவங்களுக்குலாம் யார் லீடரா இருக்காங்களோ அவங்களதான் பாத்தீங்கன்னா பிஎம்ஆ செலக்ட் பண்ணுவாங்க. அது யார் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் செலக்ட் பண்ணி அப்பாயிண்ட் பண்றது பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் பிஎம். ஓகேங்களா. ஸோ பிஎம் வாஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். ஓகேங்களா. ஸோ லீடர் ஆஃப் மெஜாரிட்டி பார்ட்டி இன் லோக்சபா அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் அஸ் பிஎம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஸோ ஆர்டிகல் 75 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா அதர் மினிஸ்டர்ஸ்
இப்போ பிஎம் செலக்ட் பண்ணியாச்சு. அதர் மினிஸ்டர்ஸ் செலக்ட் பண்ணணும் இல்லையா, அது யார் செலக்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பிஎம்மும் பிரசிடென்ட்டும் சேர்ந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ பிஎம்மோட அட்வைஸ் படி பிரசிடென்ட் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இங்க இருக்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் யார் யார் எதுக்கு வந்து செட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்க இல்லையா, பிஎம்மோட ஆளுங்க தான். ஸோ பிஎம்க்கு தான் தெரியும். ஸோ அவரோட அட்வைஸ் படி பிரசிடென்ட் என்ன பண்ணுவாருன்னா அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட் தான். பட் யாரோட அட்வைஸ் படினா பிஎம்மோட அட்வைஸ் படி தான். ஓகேங்களா. ஸோ சப்போஸ் வந்து எந்த இதுமே பாத்தீங்கன்னா எந்த பார்ட்டியுமே மெஜாரிட்டி வரல, ஏதோ ஒரு டைப் ஆச்சோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா பிரசிடென்ட் வந்து ஏதோ ஃபீல் ஆகுது, ஏதோ ஒரு பார்ட்டி வந்து ஓகே இவங்க மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்றதுக்கு இவங்களுக்கு எல்லா ஒரு 10 பொருத்தமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சாரு அப்படின்னா அந்த பார்ட்டியை வந்து மெஜாரிட்டின்னு சொல்லி அதோட லீடரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் பிஎம்ஆ வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார் பிரசிடென்ட். இதுதான் நடக்கும். ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ இவர் வந்து யார் பிரசிடென்ட் வந்து அட்மின் ஓத் அண்ட் சீக்ரெசி டு மினிஸ்டர் அதாவது மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அதாவது பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் சரி மற்ற மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே பிரசிடென்ட் தான் அந்த பதவி பிரமாணம் வந்து செஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தோன்னா நாட் ஏ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் கேன் பி அப்பாயிண்டட் அஸ் பிரசிடென்ட். ஸோ பார்லிமெண்ட்ல யாராவது அதாவது மெம்பரா இருக்கு ராஜ்யசபா ஆர் லோக்சபா அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்கள மினிஸ்டரா வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. சப்போஸ் அந்த மாதிரி இல்லாம செலக்ட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 6 மாசத்துக்குள்ளார அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பார்லிமெண்டோட மெம்பரா செலக்ட் ஆயிருக்கும். அப்படின்னா தான் அவங்க இருக்கணும், இல்லைன்னா அவங்க வந்து தூக்கிடுவாங்க. அடுத்த பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மினிஸ்டர்ஸ் இண்டிவிஜுவலி ஆஸ் வெல் அஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா. ஓகேங்களா. மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இண்டிவிஜுவலா பிளஸ் கலெக்டிவா ரெண்டுமே கலெக்டிவ்லி அண்ட் இண்டிவிஜுவலி ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா. தனிப்பட்டான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி யாருமே கிடையாது, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இங்க. ஓகேங்களா. சரி ஓகே. அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்து பாருங்க, ஓகே ஆர்டிகல் 75 நம்ம மேலே பார்த்தோம். அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா பிஎம் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் அண்ட் அதர் மினிஸ்டர்ஸ் பை பிரசிடென்ட் ஆன் அட்வைஸ் ஆஃப் பிஎம். ஓகேங்களா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா பிஎம்மோட அட்வைஸ் படி பிரசிடென்ட் மற்ற மினிஸ்டர்ஸ் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதாவது பிஎம் வந்து பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாரு. அதே மாதிரி மற்ற மினிஸ்டர்ஸும் பார்த்தோம்னா பிஎம்மோட அட்வைஸ் படி பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். அடுத்து பார்த்தோம்னா ஆர்டிகல் 78 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா சிஎமோட டியூட்டிஸ் என்ன அப்படின்ற சொல்றது எந்த ஆர்டிகல் பார்த்தோம்னா ஆர்டிகல் 70. ஓகேங்களா. 74(1) பிரைம் மினிஸ்டர் பத்தினது. 75 பார்த்தோம்னா மினிஸ்டர்ஸ் வந்து இது அப்பாயிண்ட் பண்றது. அடுத்து பார்த்தோம்னா 78 பார்த்தோம்னா பிஎமோட டியூட்டிஸ் பத்தி சொல்றது. ஓகே. அவரோட டியூட்டி அண்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அவர் கீழே வந்திருப்பாங்க இல்லையா மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் ஒரே ஆளுங்க தானே. ஸோ அவங்களெல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பிரிச்சு அவர் வந்து இது பண்ணுவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் பிஎம்மோட வேலை. அதை முடிச்சிருச்சா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கேபினெட்ஸ் எல்லாம் மீட்டிங் போடுறது, அதோட டேட் செட் பண்றது, எப்ப அதோட அஜெண்டா என்ன, ஏன் நம்ம கூட்டணும் அப்படின்றதுக்கான அஜெண்டா, இது எல்லாமே டிசைட் பண்றது யாருன்னு பார்த்தோம்னா பிஎம் தான். அதே மாதிரி சீனியர் கொலீக்ஸ் வந்து அவருக்கு வந்து இருப்பார் இல்லையா, ஸோ அவரை வந்து இன்ஃபார்மலாவும் என்ன பண்ணுவார் கன்சல்ட் பண்ணுவார். ஓகேங்களா. ஸோ அதாவது கேபினட் மீட்டிங் வந்து கன்வீன் பண்ணாத டைம்ல ஓகேங்களா இன்ஃபார்மலி. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா மற்ற மினிஸ்டர்ஸ் வந்து சூப்பர்வைஸ் பண்றது பார்த்தோன்னா இவர் தான். அதே மாதிரி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அதாவது கவர்மெண்ட் சம்பந்தமா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து டெசிஷன் எடுத்திருப்பாங்க இல்லையா, ஸோ அது எல்லாமே பிரசிடென்ட் கிட்ட போய் சொல்றது கன்வே பண்றது எல்லாமே பார்த்தோன்னா பிஎம்மோட வேலை தான். இதெல்லாம் அதுதான் அதனாலதான் அவர் என்ன சொல்லுவாங்கன்னா லிங்க் பிட்வீன் பிரசிடென்ட் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு. ஓகேங்களா. அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா இவர் லீடர் ஆஃப் த நேஷன். பிரசிடென்ட் ஹெட் ஆஃப் த நேஷன், இவர் லீடர் ஆஃப் த நேஷன். ஓகேங்களா. ஹெட்டுக்கும் லீடருக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம இவர் சீஃப் ஸ்போக் பர்சன் ஆஃப் கண்ட்ரின்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் மோடி என்ன பண்ணுவாரு, அடிக்கடி வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கெல்லாம் போவார் இல்லையா, போய் சாத் மீட்டிங் இந்த மாதிரி மற்ற இதெல்லாம் பிரிக்ஸ் மாநாடு இதெல்லாம் போய் அட்டன் பண்ணுவார் இல்லையா. ஸோ அதாவது பார்த்தோன்னா இந்தியா நம்ம நேஷனை வந்து ரெப்ரசென்ட் பண்றவர் பார்த்தோன்னா ஃபாரின் கண்ட்ரில இவர் தான் பிரைம் மினிஸ்டர் தான். ஓகேங்களா. அப்பாயிண்ட் பண்றது வேணா பிரசிடென்டா இருக்கலாம், பட் அதை வந்து ரெப்ரசென்ட் பண்றது யாருன்னு பார்த்தோம்னா பிஎம் தான். அதனால தான் அவர் சீஃப் ஸ்போக் பர்சன் ஆஃப் கண்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இது பாருங்க, அதாவது நேரு இருக்கா இல்லையா, அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் நோ கான்ஃபிடன்ஸ் வாஸ் மூவ்ட் இன் பார்லிமெண்ட். அவருக்கு மொத்தம் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம்னா பார்லிமெண்ட்ல நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் தான் தெரியும் இல்லையா, நம்பிக்கையில்லா தீர்மானம் அதை வந்து இது பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம்னா நேரு அவர் தான். ஓகேங்களா. அடுத்து ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் கிடையாது. இப்போ செலக்ட் பண்றாங்க இல்லையா பிஎம் ஓட அட்வைஸோட பிரசிடென்ட், அவங்க தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகேங்களா. சரி ஓகே. இவங்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் லோக்சபால எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுல 15% அவங்க வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா, அத்தனை பேர்த்த தான் பாத்தீங்கன்னா, அதாவது இன்க்ளூடிங் பிஎம், இன்க்ளூடிங்கா எக்ஸ்க்ளூடிங்கான்றது நோட் பண்ணும். இன்க்ளூடிங் பிஎம்மோட சேர்த்து 15%. இப்ப பாத்தீங்கன்னா லோக்சபால 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அதுல 15% எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். ஸோ 100 × 15% பார்த்தோம்னா 15 பேர். 100ல 15 பேர் என்ன பண்ணுவாங்க, அதை இன்க்ளூடிங் பிஎம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இத்தனை பேர் இருக்கணும், 15 பேர் இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதை தான் வந்து சொல்றாங்க. ஸோ 15% ரொம்ப முக்கியம். லோக்சபாவா அப்படின்றத என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். லோக்சபா. ஓகேங்களா, ஸோ ஆர்டிகல் 74 நம்ம முன்னே பார்த்தோம். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிஎம் ஹேஸ் செட் டு எய்ட் அப்படின்னு பார்க்கல, எய்ட் அண்ட் அட்வைஸ் பிரசிடென்ட் பார்க்கலையா, அதுதான் ஆர்டிகல் 74. ஓகே, இந்த மினிஸ்டர்ஸ் வந்து 2-3 பிரிப்பாங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் கேபினெட், அடுத்து மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட், அடுத்து டெபுட்டி மினிஸ்டர் 3 பிரிப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த கேபினெட் மினிஸ்டர்னா யாருன்னு பாத்தீங்கன்னா பிஎம்மோட சீஃப் அட்வைசரே இவங்க தான். அதாவது சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் அப்படின்வாங்க இல்லையா, அவங்க தான் இவங்க சீஃப் அட்வைசர். இவங்க வந்து ஒரு இன்ஃபார்மல் பாடி, ஃபார்மல் பாடியா அப்படி இன்ஃபார்மல் பாடியான்னு பார்த்தா இன்ஃபார்மல் பாடி தான். அது மட்டும் இல்லாம நியூக்ளியஸ் ஆஃப் அட்மின், அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நியூக்ளியஸ் அப்படின்னா இவர் தான் கேபினெட் மினிஸ்டர். ஸோ நியூக்ளியஸ் ஆஃப் அட்மின் யாருன்னு பார்த்தோம்னா கேபினெட் மினிஸ்டர். அதே மாதிரி important decision of government are taken by cabinet such as defense, finance, external affairs and home. ஓகேங்களா, ஸோ வந்து டிஃபென்ஸ் சம்பந்தமா, ஃபினான்ஸ் சம்பந்தமாவோ, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் சம்பந்தமாவோ, இல்ல ஹோம் மினிஸ்டர்ஸ் பார்ப்பாங்களே, ஸோ அந்த இது சம்பந்தமா அவங்க எடுக்கிற டிசிஷன், யார் இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுக்கிறவங்க யாருன்னு பார்த்தோம்னா இது கேபினெட் மினிஸ்டர்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்க, இந்த என் கோபாலசுவாமி ஐயங்கார் இருக்காங்க இல்லையா, இவர் யாருன்னு பார்த்தோம்னா கேபினெட் மினிஸ்டர் வித்தவுட் ப்ரோட்டோகால். இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். Who was selected as cabinet minister without portfolio அப்படின்னு கேட்டிருக்காங்க, என் கோபாலசுவாமி ஐயங்கார். அடுத்து இது பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், 11th வருது, 11th வரும் இது. ஸோ பிஎம் ஆஃபீஸ் சொல்லிட்டு எப்போ வந்துச்சு பார்த்தா 1947 இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, இப்போ பிஎம் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1977 வரைக்குமே அதை பிஎம் ஆஃபீஸ் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ 1977க்கு அப்புறம் இருக்கு, பட் அது பேர் வந்து பிஎம் செக்ரட்டரியேட்டா மாத்திடுறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பிஎம் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, இது ஆக்சுவலி பொலிட்டிக்கல் ஹெட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அதோட பொலிட்டிக்கல் ஹெட் வந்து பிஎம் தான், ஏன்னா பிஎம் ஆஃபீஸ். ஓகேங்களா, ஸோ பட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் யாருன்னு கேட்டாங்கன்னா பிரின்சிபல் செக்ரட்டரி. ஓகேங்களா, பிரின்சிபல் செக்ரட்டரி தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட். பொலிட்டிக்கலா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா பிஎம். ஓகேங்களா, ஸோ இது கரெக்டாக பார்த்தோம். அடுத்து ஸோ செகண்ட் கேட்டகரி யாருன்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்ஸ். இவங்க தான் செகண்ட் கேட்டகரி. இவங்க என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு இன்சார்ஜ் இருப்பாங்க இல்லையா, அந்த இன்சார்ஜ் தான் இந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்னுவாங்க. அதை இன்சார்ஜ் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ் ஆர் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேபினெட் மீட்டிங்ல இவங்க பங்கேற்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க அன்லஸ் இன்வைட்டட். ஓகேங்களா, ஸோ இப்போ சப்போஸ் வந்து இவங்க வந்து எதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் எஜுகேஷன் பத்தி, ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் பத்தி ஏதோ ஒரு கேபினெட் மீட்டிங் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப அந்த டைம்ல அது சம்பந்தப்பட்ட அந்த டிபார்ட்மெண்டோட மினிஸ்டர் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு இன்வைட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து போகலாம், இல்லைன்னா அவங்க போக மாட்டாங்க. ஓகேங்களா, அதான் do not participate in meeting of cabinet unless invited அப்படின்றாங்க. ஸோ டெபுட்டி மினிஸ்டர்னா யாருன்னா ஒன்றும் கிடையாது, இவங்க தான் லோவஸ்ட் ரேங்க் மினிஸ்டர். இவங்க 2 பேருக்கும் சேவகம் பண்றதுக்கு தான் இவங்க வச்சிருக்காங்க. ஓகேங்களா, அதெல்லாம் சொல்றாங்க அசிஸ்ட் எய்தர் கேபினெட் ஆர் ஸ்டேட், கேபினெட் ஆர் ஸ்டேட். ஓகேங்களா, இன் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டியூட்டிஸ் அப்படின்றாங்க. ஓகேங்களா, அடுத்து ஒரு முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ். ஸோ இதுக்கு மேலே பார்க்க போகிறது எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஓகே, ஸோ த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஎம் அண்ட் கேபினெட் டு லோக்சபா வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, டைரக்டா அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். ஓகேங்களா, நீ மற்றவங்க தான் கை காட்ட முடியாது, ஏதாவது நடந்துச்சுன்னா டைரக்டா இவங்க தான் ரெஸ்பான்சிபிள். அதே மாதிரி கண்டினியூஸ். ஓகேங்களா, நடுவில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதுல இருந்து இது மீள முடியாது, கண்டினியூஸா அவங்களுக்கு தான் ரெஸ்பான்சிபிள். அதே மாதிரி கலெக்டிவ். ஓகேங்களா, ஒரு பிஎம் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிளா இல்ல, அந்த கேபினெட் ஒரே ஒரு மினிஸ்டர் மட்டும் தான் லோக்சபாவுக்கு ரெஸ்பான்சிபிளா இல்ல, எல்லாரும் சேர்ந்துதான். ஓகேங்களா, ஸோ பிஎம் பிளஸ் கேபினெட் மினிஸ்டர்ஸ் பிளஸ் அவங்க எல்லாரும் சேர்ந்துதான் என்னது கலெக்டிவா ரெஸ்பான்சிபிள் ஃபார் யாருக்கு, லோக்சபாக்கு. அது முக்கியம். அடுத்து பாருங்க, இப்ப ராஜ்யசபா வந்து ராஜ்யசபாக்கு வந்து பவர் இருக்கு. ஓகேங்களா, ஸ்டேட் லிஸ்ட்ல கை வைக்கணும் அப்படின்னா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு, அப்ப அது ஏதோ ஒரு ஆர்டிகல் படி தான் நடக்கும் இல்லையா. ஸோ அந்த ஆர்டிகல் தான் 240 ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ராஜ்யசபா கேன் அத்தரைஸ் பார்லிமெண்ட் டு மேக் ஏ லா ஆன் சப்ஜெக்ட் எனுமரேட்டட் இன் ஸ்டேட் லிஸ்ட். எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 249. அடுத்து ஆர்டிகல் 312 எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்யசபா கேன் அத்தரைஸ் பார்லிமெண்ட் டு
கிரியேட் நியூ ஆல் இந்தியா சர்வீஸ் காமன் டு போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். ஓகேங்களா, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் காமனா இருக்கிற மாதிரி ஆல் இந்தியா சர்வீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, லைக் ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது கிரியேட் பண்ணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது எந்த ஆர்டிகல் படி கிரியேட் பண்ணுவாங்க ராஜ்யசபான்னு பாத்தீங்கன்னா 312. ஓகேங்களா, சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா சர்வீஸோட ஆர்டிகல் எதுல இருந்து இது வரைக்கும் அப்படின்றது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் 308 to 314 அதான் இங்க சொல்லிப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆல் இந்தியா சர்வீஸ் எல்லாம் வந்து வைக்கணும் ஒரு ஐடியா கொடுத்து யாருன்னு பார்த்தோம்னா நம்ம பட்டேல், வல்லபாய் பட்டேல் தான். அதனால தான் அவரை ஃபாதர் ஆஃப் ஆல் இந்தியா சர்வீஸ் அப்படின்வாங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்லே பெரிய கமிட்டி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்டிமேட் கமிட்டி. ஓகேங்களா, நிறைய கமிட்டி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா, சோ அதெல்லாம் பார்த்தோம்னா அந்த கமிட்டிஸ்ல எஸ்டிமேட் கமிட்டி தான் இருக்கிறதுல பெரிய கமிட்டி. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா, சோ லார்ஜஸ்ட் ஆஃப் பார்லிமெண்ட் எந்த கமிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்டிமேட் கமிட்டி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 312 நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் சொல்லியிருக்காங்க. எம்பவர்ஸ் பார்லிமெண்ட் டு கிரியேட் நியூ ஆல் இந்தியா சர்வீஸ். ஸோ கிரியேட் நியூ ஆல் இந்தியா சர்வீஸ் அப்படின்னு வந்துச்சுனாவே 312 ஆர்டிகல். ஓகேங்களா, ஸோ யார் பண்ணுவாங்கன்னா ராஜ்யசபா தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஓகே, ஸோ இது வரைக்கும் போதும். பிகாஸ் வந்து இன்னும் நிறைய இருக்கு. நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் தான் முடிச்சிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இன்னும் நம்ம கிட்ட லெஜிஸ்லேச்சர் இருக்கு, ஜுடிஷியரி இருக்கு, சென்ட்ரல். ஓகேங்களா, இது கொஞ்சம் இழுவையா தான் இருக்கும், பட் வழியில ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. இது வந்து அதாவது பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி வரைக்குமே இது வந்து இந்த சிலபஸ் வந்து வரும். ஓகேங்களா, அந்த அளவுக்கு முக்கியமான டாபிக். ஸோ அதனால மக்களே ஸோ பார்த்து கரெக்டா நோட் பண்ணி கரெக்டா படிச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இதுல நிறைய பாத்தீங்கன்னா 11th and 12th நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் ஆயிருக்கும். இதுல அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்கேன் நான் இங்க. ஓகேங்களா, ஸோ அதுவும் தனியா பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்துக்கோங்க, பார்த்து பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன் இருக்கு இல்லையா, அதுவும் அடுத்து பார்த்தோம்னா ஜுடிஷியரி ஆர்கன் இருக்கு இல்லையா, அது ரெண்டும் நம்ம பார்க்கலாம், முடிச்சிடலாம். அது ஈஸியா இருக்கும். ரெண்டும் சேர்த்து ஒரே வீடியோல முடிச்சிடலாம். ஓகேங்களா, ஓகே ஓகே, அடுத்த வீடியோவை மீட் பண்றேன். பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட கருத்துக்கள் பதிவிடுங்க. அடுத்த வீடியோ மீட் பண்றேன்.